ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 225 225. முரளி டேட்டு 9/5/1966. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 18/4/2005. பிளேஸு விசாகப்பட்டினம். ओम शांति। कल वाणी चल रही थी 9/5/66 की, पहले पेज के मध्य में बात चल रही थी। ஓம் சாந்தி. நேத்து 9/5/66 முரளி போயிட்டு இருந்தது. பேச்சு என்னன்னா, जब तुम बच्चे तमो प्रधान जास्ती बने, எப்போ குழந்தைகளான நீங்க அதிக தமோ பிரதானம் ஆனீங்களோ तो दुख बहुत होता है, அப்போ ரொம்ப துக்கமாகுதுன்னு சொல்றாங்க. और जितना जितना तमो प्रधान बनते जावेंगे उतना दुख रूपी दुनिया बढ़ती जाएगी। பிறகு எந்த அளவுக்கு தமோ பிரதான ஆயிட்டே போவீங்களோ அந்த அளவுக்கு துக்க ரூபமான இந்த உலகம் அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்றாங்க. मनुष्य हिरास में आए, बहुत त्राह त्राह करेंगे। மனிதர்கள் தொல்லைய அனுபவம் செஞ்சு எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னா துடிப்பாங்க. ये बात अगले कल्प के लिए बताई है या इसी कल्प के लिए बताइए? பாபா சொல்றாங்க திராஹின கஷ்டப்படுவாங்க. இப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இது இந்த ஒரு நேரத்தினோட விஷயமா இல்லைன்னா வருங்காலத்துல அப்படின்னா நெக்ஸ்ட் கல்பத்தினோட விஷயமா இருக்குதா? बहुत त्राह त्राह करेंगे हेरासमेंट में आकर के। பாபா சொல்றாங்க ரொம்ப தவிக்குவாங்க. எப்படின்னா அந்த தொல்லை அனுபவம் செய்யறாங்க. फिर अंत में जय जयकार हो जाएगी। தொல்லை அனுபவம் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா பாபா சொல்றாங்க எல்லா துடிப்பாங்க. बहुत त्राह त्राह करेंगे। ये बात अगले कल्प के लिए बताई है। இந்த விஷயம் என்ன இருக்குதோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ஐயோயோன்னு சொல்லி ரொம்ப துக்கப்படுவாங்க இல்லையா, இது நெக்ஸ்ட் கல்பத்தினோட விஷயமா சொன்னாங்களா या इसी कल्प के लिए बताइए? இல்லைன்னா இந்த கல்பத்தினோட விஷயத்தை தான் சொன்னாங்களா? बहुत त्राह त्राह करेंगे हेरासमेंट में आकर के। ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த டார்ச்சர் அனுபவம் செய்யுது, தொல்லை அனுபவம் செஞ்சு இப்படி சொல்வாங்க. फिर अंत में जय जयकार हो जाएगी। பிறகு கடைசியில ஜெய் ஜெயகாரம் ஆயிடும்னு சொல்றாங்க, வெற்றி ஆகும். तुम बच्चों ने जो विनाश दिव्य दृष्टि से देखा है, குழந்தைகளான நீங்க விநாசத்தை என்ன தெய்வீகமான திருஷ்டி மூலமா என்ன பார்த்திருக்கீங்க, तो फिर प्रैक्टिकल में जरूर देखना है। அது மறுபடியும் பிராக்டிக்கல்ல கண்டிப்பா பாப்பீங்க. यज्ञ के आदि में साक्षात्कार और स्वप्न में विनाश की लीला देखी थी। அப்படின்னா யக்னத்தினோட ஆரம்பத்துல சாட்சாத்காரத்தினோட லீலா, சாட்சாத்காரத்துல விநாசம் மற்றும் விநாசத்தை பாத்தீங்க, அந்த லீலைய பாத்தீங்க. और अंत में प्रैक्टिकल में वो विनाश देखेंगे। பிறகு பாபா சொல்றாங்க கடைசியில நீங்க பிராக்டிக்கலி அந்த விநாசத்தை பாப்பீங்க. माना झूठी चीज का साक्षात्कार नहीं होता। அப்படி என்ன பாபா சொல்றாங்க பொய்யான விஷயத்துக்கான சாட்சாத்காரம் ஆகாது. जो भी साक्षात्कार होते हैं वो सच्चे होते हैं। எதெல்லாம் சாட்சாத்காரம் ஆகுதோ அது உண்மையான சாட்சாத்காரம் தான் ஆகும். स्थापना की तारीख का साक्षात्कार तो हो नहीं सकता, वो तो चलती रहती है। பாபா சொல்றாங்க ஸ்தாபனையினோட அந்த டேட் இருக்கு இல்லையா, அதோட சாட்சாத்காரம் ஆகாது, இது என்னமோ அப்படியே போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. स्थापना का साक्षात्कार बहुत बच्चों ने किया है। பாபா சொல்றாங்க ஸ்தாபனையினோட சாட்சாத்காரம் நிறைய குழந்தைகள் பண்ணிருக்காங்க.
छोटी बच्चियां बहुत साक्षात्कार करती थी। சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள் ரொம்ப சாட்சாத்காரத்தை அனுபவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ज्ञान तो कुछ भी नहीं था। ஞானம் ஒண்ணுமே இருக்கல. पुरानी दुनिया का विनाश भी जरूर होना है। பழைய உலகத்தினோட விநாசம் கூடயும் கண்டிப்பா ஆகணும்னு சொல்றாங்க. तुम बच्चे जानते हो बाप ही आकर स्वर्ग का वर्षा देते हैं। குழந்தைகளான உங்களுக்கு தெரியும், அப்பா தான் வந்து ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுக்கறாங்க. आकर स्वर्ग का वर्षा देते हैं। வந்து ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுக்கறாங்க. ऐसे नहीं आते हैं और फिर चले जाते हैं। அப்படி இல்ல, வராங்க, வந்துட்டு போயிடுறாங்க. फिर तुम बच्चे स्वर्ग अपने आप स्थापन करते रहते हो। பிறகு ஸ்வர்க்கம் குழந்தைகளான நீங்க தானாவே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. या ब्रह्मा कुमार कुमारी अपने आप स्थापन करते रहते हैं। இல்லன்னா பிரம்மா குமார் குமாரிஸ் தானாவே அவங்க ஸ்தாபனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. नहीं, அப்படி கிடையாது. मैं आकर के स्वर्ग का वर्षा देता हूँ। நான் வந்து ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுக்கறேன். परंतु फिर बच्चों को पुरुषार्थ भी करना है। ஆனா குழந்தைகளுக்கு புருஷார்த்தத்தை கூடயும் செய்யணும். ऐसे नहीं कि बाप आकर के वर्षा देते हैं तो पुरुषार्थ करने की दरकार नहीं है। அப்படி இல்ல, அப்பா வந்து சொத்தை கொடுக்கறாங்கன்னா புருஷார்த்தம் பண்ற அவசியமே இல்லை என்ற விஷயம் இல்ல. ऊंच पद पाने का पुरुषार्थ जरूर करना है। பாபா சொல்றாங்க, உயர்ந்த பதவியை அடையிற புருஷார்த்தம் கண்டிப்பா செய்யணும். तुम जानते हो 8-10 वर्ष में ये सब मिट्टी में मिल जाएंगे। உங்களுக்கு தெரியும் 8-10 வருஷத்துக்குள்ள இது எல்லாமே மண்ணுல கலந்து விடும்னு சொல்லி. कौन से सन की वाणी है? எந்த ஒரு டைமினோட வாணியா இருக்குது? 66 की वाणी। 66 வாணியா இருக்குது. और उस समय बाबा शिव बाबा ने அந்த நேரத்துல பாபா, சிவ் பாபா ब्रह्मा के मुख से ये वाक्य उच्चारण किया। பிரம்மா முகம் மூலமா இந்த வாக்கியத்தை சொன்னாங்க. कि 8-10 वर्ष में ये दुनिया मिट्टी में मिल जाएगी। 8-10 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் மண்ணுல மிக்ஸ் ஆயிடும், மண்ணுல கலந்து விடும். तो मिट्टी में मिल गई क्या? அப்போ என்ன, மண்ணில் கலந்துடுச்சா? है? ये सब मिट्टी में मिल जाएंगे। இது எல்லாமே மண்ணுல கலந்துடும் சொல்றாங்க. कौन सा मिट्टी में मिल जाएंगे? என்ன, யார் எல்லாமே மண்ணுல கலந்து போயிடுவாங்க? कौन मिल गए मिट्टी में? யாரு மண்ணுல கலந்து விட்டாங்க? 76 की बात है, बताई। 76 விஷயத்த சொன்னாங்க. कोई मिले मिट्टी में क्या? யாராவது மண்ணுல மிக்ஸ் ஆயிட்டாங்களா? कौन? யாரு? है? एक आत्मा मिट्टी में मिल गई। ஒரு ஆத்மா மண்ணுல மிக்ஸ் ஆயிட்டாங்களா? हैं? अरे यहाँ तो मिट्टी में मिलने की बात है, यह सब मिट्टी में, एक आत्मा की बात नहीं। பாபா சொல்றாங்க, இங்க மண்ணுல மிக்ஸ் ஆகுற விஷயமா இருக்குது, இங்க ஒரு ஆத்மாவினோட விஷயத்த சொல்லல. ये सब मिट्टी में मिल जाएंगे। இவங்க எல்லாருமே மண்ணுல மிக்ஸ் ஆயிடுவாங்க, हैं? மண்ணுல கலந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. नहीं, ब्राह्मणों की संगम युगी दुनिया की बात बताई। இல்ல, பிராமணர்களோட சங்கம் யுகத்தினோட விஷயத்த சொன்னாங்க. ये ब्राह्मणों की संगम युगी दुनिया, இந்த பிராமணர்களினோட சங்கம்யுகி உலகம், जिसमें इतना देह अभिमान बढ़ा हुआ है இதுல எந்த அளவுக்கு தேகாபிமானம் நிறைஞ்சிருக்குது. कि ब्रह्मा बाबा जैसी सहनशील आत्मा को नहीं परख सके। எப்படின்னா, பிரம்மா பாபா போல சகிப்பு தன்மையை தாரண பண்ணக்கூடிய ஆத்மாவை கண்டறிய முடியல, उनकी सच्चाई को नहीं जान सके। அவங்களோட உண்மையான அந்த நேச்சரை புரிஞ்சுக்க முடியல. और उनका भी हार्ट फेल कर दिया। பிறகு அவங்கள கூடயும் ஹார்ட் ஃபெயிலாக ஆகிறதுக்காக நிமித்தமாயிட்டாங்க. और किसी ने उंगली भी नहीं उठाई। ஹார்ட் ஃபெயில் அவங்களுக்கு கூடயும் அவங்களோட ஹார்ட் ஃபெயிலும் பண்ணிட்டாங்க. பிறகு யாருமே இந்த விஷயத்தை பத்தி விரலை எடுத்து கூடயும் காமிக்கல.
तो बाबा कहते हैं ये सब देह अभिमानी सांढे हो गए हैं। அப்போ பாபா சொல்றாங்க இவங்க எல்லாருமே தேகாபிமானத்தினோட காலமாடுகள் ஆயிட்டாங்க. देह को मिट्टी कहा जाता है। தேகத்துக்கு மண்ணன் சொல்லப்படுகிறது. ये 8-10 साल रह गए हैं, इस 8-10 साल में ये सब இங்க 8-10 வருஷங்கள் மீதியாக இருக்குது. இந்த 8-10 வருஷத்துக்குள்ள अभिमानी की मिट्टी में मिल जाएंगे। இங்க எல்லாருமே தேகாபிமானத்தினோட மண்ணுல கலந்து விடுவாங்க. कोई भी पक्का देह अभिमानी नहीं रहेगा, देही अभिमानी नहीं बचेगा। யாருமே பக்கா ஆத்மாபிமானிகள் உயிரோட இருக்க மாட்டாங்க. 8-10 वर्ष में ये 8-10 வருஷங்களுக்கு உள்ள अभिमानियों की दुनिया खलास होने वाली। இந்த தேக அபிமானத்தினோட உலகம் என்ன இருக்குது, இது முடிய போகுது. इसलिए मुसलमान कहते हैं அதனாலதான் முஸ்லிம்ஸ் சொல்றாங்க कि जब विनाश होता है எப்போ விநாசம் ஆகுதோ तब तक सारी दुनिया அப்ப வரைக்கும் முழு உலகம் कब्र दाखिल होती रहती है। சுடுகாடுல வசிக்க கூடியவங்களாக ஆயிடுவாங்க, சமாதி ஆயிடுவாங்க. भी आत्माएं शरीर छोड़ती है, அப்படின்னா யாரெல்லாம் ஆத்மாக்கள் சரீரத்தை விடுறாங்க उनका कहना है कब्र दाखिल हो जाते हैं। அவங்க என்ன சொல்றாங்கன்னா சுடுகாடுல வசிக்க கூடியவங்களாக ஆயிடுறாங்க. माने मिट्टी में मिल जाते हैं। அப்படின்னா மண்ணுல கலந்துடுறாங்க. अब वो बात नहीं है। பாபா சொல்றாங்க இப்போ அந்த விஷயம் கிடையாது. मिट्टी में कोई आत्मा नहीं मिलती है, மண்ணுல போய் ஆத்மா ஒண்ணு கலந்து விடுறது இல்ல. लेकिन जो आत्माएं देह अभिमानी हो जाती है उनको कहा जाता है देह अभिमान की मिट्टी में दब गए। ஆனா எந்த ஆத்மாக்கள் தேகாபிமானி ஆயிடுறாங்களோ அவங்களுக்காக சொல்லப்படுகிறது தேகாபிமானத்துல அமங்கிட்டாங்க. तो ब्राह्मणों की संगमी की दुनिया के लिए बताया அமங்கி போயிட்டாங்க. அப்போ பிராமணர்களினோட சங்கமயுகி உலகத்துக்காக இந்த விஷயத்த சொல்லப்பட்டிருக்குது. कि ब्रह्मा के द्वारा जिन ब्राह्मणों की संगमी की दुनिया को उस समय ज्ञान मिल रहा था, பிரம்மா மூலமா எந்த பிராமணர்களினோட சங்கமயுகி உலகத்துக்கு எந்த குழந்தைகளுக்கு ஞானம் கிடைச்சிட்டு இருந்ததோ वो सतयुगी शूटिंग में तामसी स्टेज पाने के कारण, चौथी अवस्था में पहुंचने के कारण அங்க சத்யுகி ஷூட்டிங்கினோட தாமசி ஸ்டேஜ் இருக்கிற காரணத்தினால 4வது ஸ்டேஜ ரீச் ஆயிட்டு இருந்தாங்க இல்லையா, அதோட காரணத்தினால 76 में सारे के सारे देह अभिमान की मिट्टी में आ गए। 1976ல எல்லாருமே தேகாபிமானத்தினோட மண்ணுக்கு வந்துட்டாங்க. अभी भीड़ बड़ी है। இப்போ அந்த ஒரு கூட்டம் சேர்ந்து இருக்கு, ரஷ்ஷா இருக்கு. कर्जदारों की कर्जा बहुत भारी है। பாபா சொல்றாங்க இப்ப யாரு கடனை குடுக்கறாங்க இல்லையா, அவங்க என்ன கடனை கொடுத்திருக்காங்களோ அது ரொம்ப ஹெவியானது, ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. डरते भी हैं, समझते हैं कितना हमने पैसा दिया। பயமும் படுறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நாங்க எவ்வளவு கொடுத்திருந்தோம்னு. सारा पैसा लड़ाई में ही खर्च कर दिया। எல்லா செல்வத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த யுத்தத்திலேயே முடிச்சிட்டாங்க, செலவு பண்ணிட்டாங்க. फिर ये हमको मिलेगा कब? பிறகு இது எல்லாமே நமக்கு எப்போ ரிட்டர்ன் கிடைக்கும், மறுபடியும் எப்போ திரும்பி கிடைக்கும்? ऐसे ऐसे ख्यालात இப்படி எல்லா சிந்தனைகள் लोग करते रहते। அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். तुम बच्चों को बाप बैठ ये सब बातें समझाते हैं। பாபா சொல்றாங்க குழந்தைகளான உங்களுக்கு அப்பா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. क्या என்ன? कि अभी न कर्जा लेना है और न कर्जा देना है। இப்போ கடனை எடுத்துக்கவும் கூடாது, இப்போ கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. कर्ज मर्ज कहा जाता है। பாபா சொல்றாங்க இந்த கடன் என்ன எடுத்துக்கிறோமோ இது நோயா இருக்குது, நோயின்னு சொல்லப்படுகிறது. वो थोड़े ही जानते।
कि अभी बाकी थोड़ा समय है। அவங்களுக்கு தெரியுமா என்ன இப்போ கொஞ்ச நேரம்தான் இருக்குதுன்னு? कर्ज देने लेने की बात ही नहीं। கடன் குடுக்கறது வாங்குற விஷயமே இல்ல. बाप तो कहते हैं मैं तो दाता हूँ। அப்பா சொல்றாங்க நான் வள்ளலா இருக்கிறேன். मैं किसी का लेकर के नहीं जाता हूँ। நான் யாரோடது கூட எடுத்துக்கிட்டு போகிறது இல்ல. मेरे अर्थ अर्थात ईश्वर के अर्थ जो भी देंगे, எனக்காக அப்படின்னா ஈஸ்வரனுக்காக என்னெல்லாம் நீங்க குடுக்குறீங்களோ मैं तुमको यहाँ का यहाँ भी वापस कर दूंगा। நான் உங்களுக்கு இங்கேயே அது திரும்பி கொடுத்துடுறேன். நீங்க கொடுத்தது அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். और 21 जन्मों के लिए इंटरेस्ट भी दे दूंगा। பிறகு 21 ஜென்மத்துக்காக வட்டிய கூடயும் போட்டு கொடுக்கறேன். बाप कोई से लेकर के रखते नहीं है। அப்பா யாரிடம் இருந்து கூட எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறது இல்ல. मैं तो तुमको देने आया हूँ। நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். बाकी मनुष्य आपस में जो लेन देन करते हैं, மற்றபடி மனிதர்கள் ஒருத்தருக்கு என்ன அவங்க கொடுக்கறது வாங்குறதெல்லாம் செய்யறாங்க, वो तो सब मिट्टी में मिल जाना। அது எல்லாமே மண்ணில கலந்து விடும்னு சொல்றாங்க. कहते हैं पतित पावन आओ। மனிதர்கள் சொல்றாங்க ஹே பतित पावन வா. आओ क्यों कहते हैं? ஏன் வாங்கன்னு சொல்றாங்க? जरूर आकर के पतितों को पावन बनाते हैं। கண்டிப்பா வந்து பतितர்களை பாவன ஆக்குறாங்க. ऐसे नहीं कि ब्रह्मा के तन में आवे அப்படி கிடையாது. பிரம்மாவினோட சரீரத்துல வருது और चले जावे, பிறகு போயிடுறது. फिर तुम अपने आप पुरुषार्थ करके पति से पावन बनते रहते हो। பிறகு தானாவே நீங்க புருஷார்த்தத்தை பண்ணி பாவன ஆயிட்டே இருப்பீங்க என்றது இல்ல. नहीं, அப்படி கிடையாது. मुझे आना पड़ता है। எனக்கு வர வேண்டியதாக இருக்கும். आकर के வந்து हमको पावन बनाओ நம்மள பாவனமா ஆக்குங்க कहते हैं ना। சொல்றாங்க இல்லையா? मना ऐसे नहीं है कि चले जाते हैं तो जाकर के पावन बन जाते हैं। அப்படி இல்ல போயிடுறாங்கன்னா போய் அங்க பாவனா ஆயிடுவாங்க. बाप का चला जाना அப்பா போயிட்டாங்கன்னா मना खेल खलास। அப்பா போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த விளையாட்டு என்ன இருக்குதோ இது முடிஞ்சு போயிடுச்சு. सारी दुनिया पावन बन जाती है। முழு உலகமே பாவனம் ஆயிடுது. एक भी मनुष्य आत्मा इस सृष्टि पर पतित रूप में नहीं रह सकती। ஒரு மனித ஆத்மாவும் இந்த உலகத்துல பதித்தமான ரூபத்துல இருக்க முடியாது. बाप सबको आकर के पावन बनाता। அப்பா எல்லாருக்குமே வந்து பாவனமா எல்லாரையும் வந்து பாவனா ஆக்குறாங்க. लेकिन आकर के पावन बनाते हैं। ஆனா வந்து ஆக்குறாங்க. ऐसे नहीं कि मेरी अनुपस्थिति में तुम पावन बन जाते। அப்படி கிடையாது. என்னோட ஆப்சென்ஸ்ல அப்படின்னா நான் இல்லாத நேரத்துல நீங்க பாவனா ஆயிடுவீங்க என்ற விஷயம் கிடையாது. बाप कहते हैं तुम बच्चे कितने बेसमझ बन पड़े। அப்பா சொல்றாங்க குழந்தைகளான நீங்க எவ்வளோ புத்தி இல்லாதவங்களா ஆயிட்டீங்க. क्या என்ன? देह अभिमानी की मिट्टी में मिल जावेंगे का मतलब क्या हुआ? தேக அபிமானத்தினோட மண்ணில கலந்து விடுவீங்கன்னா என்ன அர்த்தம்? बेसमझ हुए या समझदार हुए? அப்படின்னா புத்தி இல்லாதவங்கள் ஆனீங்களா இல்லைன்னா புத்திசாலி ஆனீங்களா? बेसमझ हुए। புத்தி இல்லாதவங்க ஆயிட்டீங்க. सारी ब्राह्मणों की दुनिया ने ये समझ लिया முழு பிராமணர்களினோட உலகம் இந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. कि ब्रह्मा के तन में बाप आया பிரம்மாவினோட சரீரத்துல அப்பா வந்தாங்க और चला गया। பிறகு போயிட்டாங்க. अब हम अपना पुरुषार्थ जितना जितना करते रहेंगे उतने हम पावन बनते रहेंगे। பிறகு நாம இப்போ நம்மளோட புருஷார்த்த எந்த அளவுக்கு பண்ணிட்டே போவோமோ அந்த அளவுக்கு பாவனா ஆயிட்டே போகுவோம். बाप कहते हैं तुम सब कितने बेसमझ बन गए। அப்பா சொல்றாங்க நீங்க எல்லாருமே எந்த அளவுக்கு புத்தி இல்லாதவங்களாக ஆயிட்டீங்க. पहले तुम कितने समझदार थे। முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருந்தீங்க. जब समझदार थे எப்போ புத்திசாலியாக இருந்தீங்களோ सतो प्रधान थे சத்தோ பிரதானமாக இருந்தீங்களோ
तो सात्विक पुरुषार्थ करते थे। அப்போ சாத்விகமான புருஷார்த்தத்தை பண்ணிட்டு இருந்தீங்க. अभी तो तमो प्रधान बन पड़े हो। இப்போ தமோ பிரதானம் ஆயிருக்கீங்க. तुम्हारी बुद्धि में भी अब आया है। உங்களோட புத்தியிலையும் இப்போ வந்திருக்கு. आगे थोड़ा ही समझते थे कि हम विश्व पर राज्य करते थे। முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததா என்ன, நம்ம உலகத்து மேலேயே ராஜ்யத்தை பண்ணுவோன்னு? तुम विश्व के मालिक थे। நீங்க உலகத்துக்கே எஜமானாக இருந்தீங்க. ये 66 में ब्रह्मा के तन में आकर ये बात किससे बोल रहे हैं? இந்த 66ல பிரம்மாவினோட சரீரத்துல வந்து யாருக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க? तुम विश्व के मालिक थे। நீங்க உலகத்துக்கே எஜமானாக இருந்தீங்க. ये बात किससे बोली गई? இந்த விஷயம் யாருக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க? है? सामने जो बैठे थे उनसे। யாரு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்களா? एक तरफ उनसे बोल रहे हैं तुम मिट्टी में मिल जाओगे। ஒரு சைடு என்ன சொன்னாங்க? நீங்க மண்ணுல கலந்து விடுவீங்கன்னு சொன்னாங்க. और सारी दुनिया मिट्टी में मिल जाएगी। முழு உலகமே மண்ணுல கலந்து விடும் 8-10 वर्ष में। 8-10 வருஷங்களுக்குள்ள. तो जो सामने बैठे वो मिट्टी में नहीं मिले। அப்ப யாரு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்க மண்ணுல கலந்து போகலையா? 66 में 66ல जो भी बाबा के सामने बैठे हुए थे, யாரெல்லாம் பாபாக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்களோ सारी ब्राह्मणों की दुनिया मिट्टी में नहीं मिल गई। அந்த முழு பிராமண உலகம் மண்ணுல ஒண்ணு கலந்து போகலையா? अब मिट्टी में मिल गई तो विश्व के मालिक तुम बन जाएंगे, ये कैसे कहा? இப்போ மண்ணுல கலந்து விடுவாங்கன்னா உலகத்துக்கே எஜமான் ஆகுவீங்கன்னு சொல்லி எப்படி சொன்னாங்க? माना बाबा कोई बच्चों को इमर्ज करके बोलते हैं। அப்படின்னா பாபா ஏதோ குழந்தைகளை எமர்ஜ் பண்ணிட்டு சொல்றாங்க. जिन बच्चों को इमर्ज करके बोला, எந்த குழந்தைகளை எமர்ஜ் பண்ணிட்டு சொன்னாங்க? वो बच्चे बाबा की तीसरे नेत्र की दृष्टि के सामने हैं। और அந்த குழந்தைகள் பாபாவினோட மூணாவது கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. उनको कहा அவங்களுக்கு சொன்னாங்க कि तुम विश्व के मालिक बनेंगे। நீங்க உலகத்துக்கே எஜமான் ஆகுவீங்க. विश्व के मालिक थे, உலகத்துக்கு எஜமான் ஆகுவீங்க. फिर जरूर बनेंगे। உலகத்துக்கே எஜமானாக இருந்தீங்க, பிறகு ஆகுவீங்க. हिस्ट्री ज्योग्राफी रिपीट होगी। ஹிஸ்டரி ஜியோகிராஃபி ரிப்பீட் ஆகும். क्या? என்ன? यज्ञ के आदि में भी तुम विश्व के मालिक थे। யஜ்னத்தினோட ஆரம்பத்துல கூடயும் நீங்க உலகத்துக்கு எஜமானாக இருந்தீங்க. जो भी ब्राह्मणों की सृष्टि रची गई उसमें तुम பிராமணர்களோட சிருஷ்டி என்ன உருவாகி இருந்ததோ அதுல நீங்க मालिक थे। எஜமானாக இருந்தீங்க. और अंत में பிறகு கடைசியில 8-10 वर्ष पूरे होने वाले हैं, 8-10 வருஷங்கள் கம்ப்ளீட் என்ன ஆக போகுதோ उसमें जो नई विश्व की सृष्टि रची जाएगी, அதுல புது உலகத்தினோட சிருஷ்டி என்ன உருவாக போகுதோ उसमें भी तुम मालिक बनेंगे। அதுல கூடயும் நீங்க எஜமான் ஆகுவீங்க. बाप ने समझाया है। அப்பா புரிய வச்சிருக்காங்க. 5000 वर्ष पहले मैं आया था। 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். ऐसे क्यों कहते? बाप ने समझाया। இப்படியே சொல்றாங்க அப்பா புரிய வச்சாங்கன்னு. माँ ने समझाया, ऐसे क्यों नहीं कहते? அம்மா புரிய வச்சாங்க இப்படியே சொல்லுறது இல்ல. माँ के समझाने की बात नहीं है। அம்மா புரிய வைக்கிற விஷயத்த சொல்லல. बाप माना सुप्रीम सोल बाप, जो राम बाप की आत्मा में आया था। அப்பானா சுப்ரீம் சோல் அப்பா ராம் பாப் குள்ள எங்க வந்திருந்தாங்களோ उसने यज्ञ के आदि में भी समझाया था। அவங்க யஜ்னத்தினோட ஆரம்பத்திலயும் புரிய வச்சிருந்தாங்க कि 5000 वर्ष पहले मैं आया था। என்னன்னா 5000 வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். अभी भी मैं समझा रहा हूँ। 8-10 वर्ष पड़े हुए हैं।
இப்பவும் புரிய வச்சிட்டு இருக்கிறேன் நானு 8-10 வருஷங்கள்ல மீதி இருக்குதுன்னு. ये दुनिया खलास होने वाली है, இந்த உலகம் விநாசம் ஆக போகுது. तुम विश्व के मालिक बन जाओगे. நீங்க உலகத்துக்கு எஜமான் ஆயிடுவீங்க. माना ये शूटिंग पीरियड में அப்படின்னா இது ஷூட்டிங் பீரியட்ல जो सतयुगी सतो प्रधान शूटिंग से लेकर के तमो प्रधान शूटिंग सन 76 तक होने वाली है, இப்போ சத்யுகி ஷூட்டிங் 66 இருந்து அப்படின்னா 76 வரைக்கும் என்ன ஆக போகுதோ वो 5000 वर्ष की जैसे आवृत्ति होने वाली. बाप माना सुप्रीम सोल बाप जो राम बाप की आत्मा में आया था. அப்பான்னா சுப்ரீம் சோலப்பா ராம் பாப்குள்ள என்ன வந்திருந்தாங்களோ उसने यज्ञ के आदि में भी समझाया था. அவங்க யக்னத்தினோட ஆரம்பத்திலயும் புரிய வச்சிருந்தாங்க कि 5000 वर्ष पहले मैं आया था. என்னன்னா 5,000 வருஷங்களுக்கு பின்னாடி நான் வந்திருந்தேன். अभी भी मैं समझा रहा हूँ. 8-10 वर्ष पड़े हुए हैं. இப்பவும் நான் புரிய வச்சிட்டு இருக்கிற 8-10 வருஷங்கள் மீதி இருக்குதுன்னு. ये दुनिया खलास होने वाली है, இந்த உலகம் விநாசம் ஆக போகுது. तुम विश्व के मालिक बन जाओगे. நீங்க உலகத்துக்கு எஜமான் ஆயிடுவீங்க. माना ये शूटिंग पीरियड में அப்படின்னா இது ஷூட்டிங் பீரியட்ல जो सतयुगी सतो प्रधान शूटिंग से लेकर के तमो प्रधान शूटिंग सन 76 तक होने वाली है, இப்போ சத்யுகி ஷூட்டிங் அந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அப்படின்னா 1976 வரைக்கும் என்ன ஷூட்டிங் ஆக போகுதோ वो 5000 वर्ष की जैसे आवृत्ति होने वाली. அது 5,000 வருஷங்களினோட அந்த பீரியட் கம்ப்ளீட் ஆகுற போல. जो नई विश्व बननी है எப்படி என்ன புது விஸ்வம் உலகம் என்ன உருவாகுமோ उसमें तुम मालिक बनेंगे. அதுல நீங்க எஜமான் ஆகுவீங்க. हिस्ट्री जोग्राफी इस तरह रिपीट होती रहती है. ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இது போல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. तुमको स्वर्ग का मालिक बनाया था, உங்களுக்கு உங்களை ஸ்வர்கத்தினோட எஜமானாக ஆக்கியிருந்தாங்க. फिर तुम 84 जन्मों की सीढ़ी उतरते हो. பிறகு நீங்க 84 ஜென்மங்களினோட ஏணிப்படிய இறங்குறீங்க. तुम उतरते हो. நீங்க இறங்குறீங்க. और धर्म में जो कन्वर्ट होने वाली आत्माएं हैं, மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் யார் இருக்காங்களோ उनको तो 84 जन्म मिलते ही नहीं. அவங்களுக்கு 84 ஜென்மங்கள் கிடைக்கிறதே கிடையாது. ये विस्तार இந்த விஸ்தாரம் और कोई भी शास्त्रों में नहीं है. வேற எந்த சாஸ்திரத்திலயும் இல்ல. शिव बाबा ने कोई शास्त्र पढ़ा है क्या? சிவ பாபா சாஸ்திரங்களை ஏதாவது படிச்சிருக்காங்களா? नहीं. இல்ல. उनको तो ज्ञान की अथॉरिटी कहा जाता है. அவருக்கு ஞானத்தினோட அத்தாரிட்டின்னு சொல்லப்படுகிறாங்க. जो स्वयं ही ज्ञान की अथॉरिटी है, யாரு சுயமே ஞானத்தினோட அத்தாரிட்டியா இருக்காங்க, ஞானத்தினோட அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. मनुष्य गुरुओं की लिखी हुई किताबें पढ़ने की क्या दरकार है? அவங்களுக்கு மனித குருக்கள் மூலமா எழுதப்பட்டிருக்கிற புக்ஸ் எல்லாம் படிக்கிற அவசியம் என்ன இருக்குது? वो लोग भी शास्त्र आदि पढ़ करके शास्त्रों की अथॉरिटी बनते हैं. அந்த ஜனங்க கூடயும் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு சாஸ்திரங்களினோட அத்தாரிட்டி ஆகுறாங்க. कौन लोग? யாரு? वो गुरु लोग. அந்த குரு ஜனங்க. कौन से गुरु लोग? எந்த குருகள்? बाहर की दुनिया के. வெளியில இருக்கக்கூடியவங்களான்னு சொல்றாங்க. नहीं, இல்ல. ब्राह्मणों की दुनिया में भी जो गुरु लोग हैं, பாபா சொல்றாங்க பிராமணர்களினோட உலகத்துல கூடயும் யாரு குருக்கள் இருக்காங்களோ वो शास्त्र अर्थात कागज के पत्ते पढ़ करके शास्त्रों की अथॉरिटी बनते हैं. அவங்க சாஸ்திரம் அப்படின்னா இந்த பேப்பர்ஸினோட அந்த ஒரு சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அத படிச்சு அத்தாரிட்டி ஆயிருக்காங்க சாஸ்திரங்கள்து. जो बाबा ने बोला, பாபா என்ன சொல்லிருக்காங்களோ वो थी असली मुरली. அதான் இருக்குது உண்மையான முரளி. उस मुरली को कागज में छपाई दिया गया. அந்த முரளிய
அந்த என்ன செஞ்சாங்கன்னா இந்த பேப்பர்ஸ்ல பிரிண்ட் பண்ண வச்சுட்டாங்க. उसमें कुछ न कुछ अल्टरनेशन करेक्शन किया गया. அதுல சில மாற்றங்கள் சில விஷயங்களை சரிப்படுத்துறது இதெல்லாம் செஞ்சாங்க. वो ही पढ़ पढ़ करके शास्त्रों की अथॉरिटी कहे जाते हैं. அததான் படிச்சு படிச்சு அவங்கள சாஸ்திரங்களினோட அத்தாரிட்டின்னு சொல்லப்படுகிறது. उनको ज्ञान की अथॉरिटी नहीं कहा जा सकता. அவங்களுக்கு ஞானத்தினோட அத்தாரிட்டின்னு சொல்ல முடியாது. वो लोग समझ लेते हैं அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க कि वो ज्ञान की अथॉरिटी है. அவங்க ஞானத்தினோட அத்தாரிட்டின்னு நினைச்சுக்கிறாங்க. वो भी गाते हैं पतित पावन आओ. அவங்களும் பாடுறாங்க பதித பாவன் வான்னு சொல்லி. गंगा स्नान करने के लिए भी जाते हैं. கங்கால குளிக்கிறதுக்காக கூடயும் போகிறாங்க. फिर गस्से मारते रहते हैं कि पाप आत्माएं स्नान करके नदियों के पानी को पतित बनाई देती है. பிறகு கதை விடுறாங்க என்னன்னா இந்த பாவ ஆத்மாக்கள் போய் கங்கா நதியில குளிச்சிட்டு அந்த நதிய பதித்தமாக்கிடுறாங்க. और हम उन नदियों में पांव डालते हैं तो नदियां पावन बन जाती है. பிறகு நாம எப்போ அந்த நதிகள்ல காலை வைக்கிறோமோ அப்போ அங்க பாவன ஆயிடுறாங்க. ये बाहर की दुनिया की बात है. இது வெளி உலகத்தினோட விஷயங்களா இருக்குதா ये अंदर के ब्राह्मणों की दुनिया की बात है. இல்லன்னா உள்ள பிராமண உலகத்தினோட விஷயமா இருக்குதா? अंदर ब्राह्मणों की दुनिया में भी ऐसे से वो हम कह के बैठे हुए हैं. இல்ல உள்ள இங்க பிராமணர்களினோட உலகத்துல கூடயும் இப்படிதான் சிவோகம் அப்படின்னா நான் தான் சிவன் சொல்லி உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க. जो अपने डायरेक्शन पर चलाने लग पड़ते हैं नदियों को. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட டைரக்ஷனுக்கு அனுசாரமா நதிகளை நடத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. समझते हम पतित पावन है. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம பதித்த பாவன் ஆயிருக்கிறோம். भगवान बाप तो आकर के वाणी चला करके चला गया. பகவான் வாணிய வாசிச்சுட்டு போயிட்டாங்க. अब तुम हमारे डायरेक्शन पर चलो. இப்போ நீங்க நம்மளோட டைரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்க. हमारी बुद्धि के अनुसार चलो. நம்மளோட புத்தி என்ன இருக்குதோ அதனோட ஆதாரப்படி அதுக்கு அனுசாரமா தான் நீங்க நடக்கணும். जैसे हम बताएं நாங்க என்ன சொல்றோமோ वही ज्ञान की अथॉरिटी अपन को समझ लेते हैं. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஞானத்தினோட அத்தாரிட்டி நாம தான் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. इसलिए अव्यक्त वाणी में बाप दादा ने बोला था. அதனாலதான் அவ்யக்த வாணில பாப் தாதா சொல்லியிருந்தாங்க पांडवों को गार्ड बन करके रहना है शक्तियों का. பாண்டவர்களுக்கு சக்திகளினோட கார்டு ஆகி இருக்க வேண்டியதா இருக்கும். அப்படின்னா பாதுகாப்ப கொடுக்க கூடியவங்களாக இருக்கணும். शक्तियों का गाइड नहीं बनना है. சக்திகளுக்கு கைடாக இருக்க கூடாது. अगर पांडव शक्तियों के गाइड बनेंगे ஒருவேளை பாண்டவர்கள் சக்திகளுக்கு கைடாக இருந்தாங்கன்னா तो यज्ञ में गड़बड़ पड़ जाएगी. அப்போ யக்ஞத்துல தடைகள் ஏற்படும், ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். वो गड़बड़ அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு आज पड़ी हुई है. இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. तो वो सन्यासी कहते हैं. அப்போ அந்த சன்னியாசிகள் சொல்றாங்க शास्त्रवादी से वो हम कहने वाले कहते हैं அந்த சாஸ்திரவாதிகள் சிவோகம் சொல்லிக்க கூடியவங்க சொல்றாங்க कि हम चरण डाल करके गंगा को पावन बनाई देते. நாங்க காலை வச்சு கங்காவை என்ன செய்யறோம்னா பாவனம் ஆக்கிடுறோம். कौन से चरण? எந்த காலு? बुद्ध रूपी पांव. புத்தி ரூபமான காலு. हम अपनी बुद्ध रूपी पांव से जो दखलंदाजी करते हैं நாம புத்தி ரூபி காலு மூலமா என்ன இன்டர்ஃபியரன்ஸ் பண்றோமோ அப்படி என்ன நடுவுல நுழையிறது. இப்போ நடுவுல நுழையிறோமோ उससे वो पावन बन जाती है. அதனால அந்த கங்கா பாவனம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க.
कितना झूठ बोलते हैं। எவ்வளோ பொய் பேசுறாங்க. उनकी बुद्धि के अनुसार चलने से तो और ही पतित बनेंगे या पावन बनेंगे। பாபா சொல்றாங்க, அவங்களோட புத்திக்கு அனுசாரமாக நடந்தோம்னா இன்னமும் பதித்தம் ஆகுவோமா இல்லைன்னா பாவனம் ஆகுவோமா? जैसे सारी दुनिया எப்படி முழு உலகம் पतित है, பதித்தமா இருக்குது. पतितों के संग से पतित ही बनते हैं। பதித்தர்களினோட சாங்கத்தினோட சாயத்துல வர்றதுனால பதித்தம் தான் ஆகுவோம். नियम तो सबके लिए एक ही है। நியமம் என்றது எல்லாருக்காக கூடயும் ஒரே நியமம் தான். अब इन सबको सजा कौन देवे? இப்போ இவங்க எல்லாருக்குமே யாரு தண்டனைய கொடுக்கறாங்க? जो नदियों के सामने पावन बन करके बैठ जाते हैं, யாரு நதிகளுக்கு முன்னாடி பாவனமாக உட்கார்றாங்க, तो हम कर कह के बैठ जाते हैं। சிவோஹம்னு சொல்லி உட்கார்ந்துடுறாங்க. नदियों के किनारे जाकर के बैठते हैं। நதிகளினோட அந்த கார்னர்ல போய் அந்த நதிகள் ஓரத்துல உட்கார்ந்துடுறாங்க. क्या करवाते रहते हैं। பூஜை பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. इनको कौन सजा देवे? இவங்களுக்கு யாரு தண்டனை கொடுப்பாங்க? सजा तो देनी पड़े। தண்டனை என்றது கொடுத்துதான் ஆகணும். उन्होंने तो गृहस्थी मार्ग छोड़ दिया है। அவங்க என்னமோ இல்லர் மார்க்கத்தை விட்டுட்டாங்க. छोड़ दिया है मैंने। விட்டுட்டாங்கன்னா उनकी गृहस्थी नहीं है क्या? அவங்களோட கிரகஸ்தி இல்லையா? இல்லர் மார்க்கம் இல்லையா? क्योंकि संगमी की दुनिया में जो सन्यासी है, பிராமணர்களினோட சங்கம் யுகத்துல யாரு சன்னியாசிகள் இருக்காங்க? उनकी गृहस्थी नहीं है क्या? அவங்களோட இல்லர் மார்க்கம் இல்லையா? वो तो कहते हैं हमारा बाप आया हुआ है। அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட அப்பா வந்திருக்காங்க, हम माँ बाप के बच्चे हैं। நம்ம அப்பா அம்மாவோட குழந்தைகளா இருக்கிறோம். हैं? कहते हैं, लेकिन प्रैक्टिकल में माँ बाप तो नहीं है। சொல்றாங்க, ஆனா பிராக்டிக்கல்ல அம்மா அப்பா ஒன்னும் கிடையாது தானே. माँ बाप कहना अलग बात है, அம்மா அப்பான்னு சொல்றது தனியான விஷயம். और प्रैक्टिकल में माता पिता होना और उनकी प्रैक्टिकल मत पर चलना वो பிறகு பிராக்டிக்கலி அப்பா அம்மா இருக்கிறது, பிறகு பிராக்டிக்கலி அவங்களோட டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றது, अलग बात हो जाती है। அது ஒரு தனி விஷயம் ஆயிடுது. भक्ति मार्ग को उन्होंने तो छोड़ दिया। பக்தி மார்க்கத்தை என்னமோ அவங்க விட்டுட்டாங்க. वो भक्ति भी नहीं करते। அவங்க பக்தியையும் பண்றது இல்ல. सन्यासी लोग, சன்னியாசிகள், सन्यासियों को भक्ति मार्ग में आना ही नहीं चाहिए। பக்தி சன்னியாசிகளுக்கு பக்தி மார்க்கத்துல வரவே கூடாது. भक्ति मार्ग के कर्म कांड करना ही नहीं चाहिए। பக்தி மார்க்கத்தினோட கர்ம காண்டங்களை அவங்க செய்யவே கூடாது. वो तो है ही निवृत्ति मार्ग वाले। அவங்க நிவೃತ್ತಿ மார்க்கத்தினர்கள் தான் இருக்காங்க. उनको शास्त्र आदि पढ़ने का भी हक नहीं है। அவங்களுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிற உரிமையும் இல்ல. उन्हें शास्त्रों से क्या लेना देना, उन्होंने तो दुनिया छोड़ दी। அவங்க உலகத்தையே விட்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சாஸ்திரத்தை கூட குடுக்கல் வாங்கல் என்றது என்ன இருக்கு? उनकी तो पहले जंगल में परवरिश होती थी। அவங்களுக்கு பாலனை என்றது முன்னாடி ஜங்கல்ல காடுல ஆயிட்டு இருந்தது, கிடைச்சிட்டு இருந்தது. जब सतो प्रधान थे तब எப்போ சத்தோ பிரதானமாக இருந்தாங்களோ அப்போ बिना मांगे सब कुछ उनको मिल जाता था। जंगल में बैठे ही கேட்காமலேயே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது. எப்படின்னா காடுல உட்கார்ந்து இருக்கிறப்போவே எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. क्योंकि प्योरिटी की पावर थी। ஏன்னா பியூரிட்டி பவர் இருந்தது. कौन से सन्यासियों की बात हो रही है? எந்த சன்னியாசியினோட பேச்சுகள் போயிட்டு இருக்குது? हाँ, ब्राह्मणों की दुनिया के सन्यासियों की बात हो रही है। ஆமா, பிராமணர்களினோட சன்னியாசிகள், பிராமணர்களோட சங்கம்யுகி உலகத்தினோட சன்னியாசிகளை பற்றி பேசிட்டு இருக்காங்க. जब माउंट आबू में 51-52 में बैठे हुए थे, எப்போ மவுண்ட் ஆபுல 51, 52ல உட்கார்ந்து இருந்தாங்க.
तो एकांत जंगल में रह करके तपस्या कर रहे थे। அப்போ தனியா ஜங்கல்ல இருந்து ஏகாந்தத்துல இருந்து தபஸ்யா பண்ணிட்டு இருந்தாங்க. वहाँ ही उनको सब कुछ मिल जाता था। எல்லாமே அங்கேயே அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. अभी तो शहरों में घुस पड़े। இப்போ நகரங்கள்ல நுழைஞ்சிருக்காங்க. क्योंकि तमो प्रधान बन गए हैं। ஏன்னா தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. और अभी बड़े बड़े महल बनाते रहते हैं। பிறகு இப்போ பெரிய பெரிய மஹல்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. क्या प्रूफ दिया? என்ன ப்ரூஃப கொடுத்தாங்க? पहले सतो प्रधान थे, முன்னாடி சத்தோ பிரதானமாக இருந்தாங்க. तो जंगल में एकांत में रहते थे। அப்போ காடுல ஏகாந்தத்துல இருந்தாங்க. और अभी பிறகு இப்போ तमो प्रधान बन गए हैं, तो இப்போ தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. शहरों में घुस करके அப்போ நகரங்கள்ல நுழைஞ்சு पब्लिक से पैसे मांग मांग करके बड़े बड़े खरीद के பப்ளிக் கிட்ட இருந்து பைசாவை கேட்டு கேட்டு பெரிய பெரிய கான்கிரீட்டினோட अलमारियां बनाते रहते हैं। அந்த பெரிய மஹல்கள் அப்படின்னா அந்த அரண்மனைகள் இதெல்லாமே கட்டிட்டு இருக்காங்க. आगे तो स्त्रियों से घृणा करते थे। முன்னாடி எல்லாம் அவங்க பெண்களை பார்த்தாலே அவங்களுக்கு வெறுப்பிட்டு எப்படின்னா நிராகரிச்சுட்டு இருந்தாங்க. अब तो माइया उनको गुरु बनाए, இப்போ மாதாக்கள் அவங்கள குருவாக ஏத்துக்கிட்டு उनके चरण धो करके पीती है। அவங்களோட காலை வாஷ் பண்ணி கழுவிட்டு அந்த தண்ணிய குடிக்கிறாங்க. किसकी बात बताई? யாரோட பேச்ச சொன்னாங்க? उनकी बात बताई जो ब्राह्मणों की दुनिया में இது யாரோட பேச்சு சொன்னாங்கன்னா யாரு பிராமணர்களோட உலகத்துல शक्तियों को इस समय कंट्रोल कर रहे। சக்திகளை இப்போ இந்த நேரத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. पुरुषों की बात बताई புருஷன் இப்ப ஆண்களோட பேச்ச சொன்னாங்களா या स्त्रियों की बात बताई? இல்லனா பெண்களோட பேச்ச சொன்னாங்களா? जरूर कोई पुरुष वर्ग में से है। கண்டிப்பா யாரோ ஆண்களோட வர்க்கத்துல இருக்காங்க. जो न समझने वाली माताएं हैं, யாரு புரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய மாதாக்கள் இருக்காங்க. वो उन पुरुष गुरुओं की पूजा करती रहती। அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த புருஷ குருக்கள் இருக்காங்க இல்லையா ஆண்கள் அவங்களோட பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. चरण धो करके पीती है, அவங்களோட காலை கழுவிட்டு அந்த தண்ணிய குடிக்கிறாங்க. कितना अंधेर है। எவ்வளோ இருட்டா இருக்குது. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க अब उनको सजा देने का टाइम आ गया। இப்போ அவங்களுக்கு தண்டனைய கொடுக்கற நேரம் வந்துடுச்சு. मैं अच्छी रीति सजा दूंगा। நான் நல்லபடியா தண்டனைய கொடுப்பேன்னு சொல்றாங்க. क्या सजा देंगे? என்ன தண்டனைய கொடுப்பாங்க? बबूल के डंडे चलाएंगे क्या? என்ன இந்த வேல மரம் இருக்கு இல்லையா அதோட கொம்பால அடிப்பாங்களா? बेहद का बाप है எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. तो बेहद की सजा देता है। அப்போ எல்லாருக்கு அப்பாற்பட்ட தண்டனைய கொடுக்கறாங்க. भक्ति मार्ग में तो समझ लिया है बाण चलाए। பக்தி மார்க்கத்துல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வானத்தை விட்டாங்க அம்ப விட்டாங்க. बाणों से घायल किया, कोई लोहे के बाण होंगे। இப்போ அந்த அம்பு என்ன விட்டாங்க இல்லையா அந்த அம்பால அவங்களுக்கு காயம் ஏற்படுத்தினாங்க. இந்த இரும்பினோட அம்பு இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டாங்க இருக்கும்னு நினைச்சுக்கிட்டாங்க. नहीं, அப்படி கிடையாது. यहाँ तो ज्ञान के डंडे हैं, ज्ञान के बाण हैं। இது இங்க ஞானத்தினோட கொம்பா இருக்குது பிறகு ஞானத்தினோட அம்பா இருக்குது. मुरली वही है, முரளி என்னமோ அதே முரளி தான். वही मुरली जब ब्रह्मा के मुख से बोली जा रही थी बहुत मीठी तान लगती थी। அந்த முரளி தான் எப்போ பிரம்மா முக மூலமா சொல்லிட்டு இருந்தாங்களோ அப்போ இனிமையான அது இனிமையா தோணிட்டு இருந்தது. और वही मुरली அப்படின்னா ஸ்வீட்டான மியூசிக்கா தோணிட்டு இருந்தது.
பிறகு அந்த முரளி தான் जो तमो प्रधान हो गए, तमो प्रधान सांडे बन गए, இப்ப யாரு தமோ பிரதானம் காலம் மாடு ஆயிட்டாங்களோ देह अभिमानी की मिट्टी में मिल गए, தேக அபிமானத்தினோட மண்ணுல கலந்து போயிட்டாங்க. तो 76 में वही मुरली அப்போ 76ல அந்த முரளி தான் ऐसा रूप धारण करती है எப்படிப்பட்ட ரூபத்தை தாரண செய்துன்னா कि उनको नगाड़े के समान तीखी आवाज वाली लगती है। அவங்களுக்கு முரச போல ஒரு ஹார்டான சவுண்ட் அவங்களுக்கு ஏற்படுது. அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்குது வாணின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. गड़गड़ाहट वाली लगती है। எப்படின்னா அந்த முரசையினோட சவுண்ட் இருக்கும் இல்லையா, டம் டம்னு சொல்லி அப்படி இருக்கும். वो राम के बाण लगते हैं, அவங்களுக்கு ராமனோட அம்பு போல தெரியுது. कहते हैं ना, சொல்றாங்க ये तो ऐसे बोलता है जैसे बाण मारता हो। சொல்றாங்க இல்லையா, இவங்க பேசுறது எப்படி பேசுறாங்க பாருங்க, அம்ப விடுற போல சொல்றாங்க. इसकी वाणी तो ऐसे है जैसे घायल कर देती है। இவங்களோட பேச்சு எப்படி இருக்குதுன்னா காயம் ஏற்படுத்துற போல இருக்குதுன்னு சொல்றாங்க. तो किनको घायल करती है அப்ப யாருக்கு காயம் ஏற்படுத்துது, और किनको मीठी लगती है? பிறகு யாருக்கு இனிமையாக தோணுது? जो बच्चे आत्माभिमानी बने எந்த குழந்தைகள் ஆத்மாபிமானிகள் ஆயிட்டாங்க उनको मीठी लगती है। அவங்களுக்கு இனிமையாக தோணுது. इसलिए मुरली में बोला था, அதனாலதான் முரளில சொல்லிருந்தாங்க, आत्मा रूपी सुई की सारी कट उतरने पर तुम बच्चे डायरेक्ट बाप से सीखेंगे। ஆத்மா ரூபமான ஊசி மேல ஏறி இருக்கிற துருவெல்லாம் எப்போ போயிடுமோ அப்போ குழந்தைகளான நீங்க டைரக்ட் அப்பா இடம் இருந்து கத்துக்குவீங்க. तो 77 के बाद जिन बच्चों ने डायरेक्ट बाप से सीखना शुरू किया, அப்போ 76க்கு பிறகு எந்த குழந்தைகள் அப்பா இடம் இருந்து டைரக்ட் கத்துக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, उनको वही मुरली मीठी लग रही है। அவங்களுக்கு அந்த முரளி தான் இனிமையாக ஃபீல் ஆயிட்டு இருக்குது. मुरली अनुभव होती है और जो देहाभिमानी सांडे बन गए அவங்களுக்கு முரளியா அனுபவம் ஆகுது. பிறகு யாரு தேகாபிமானி கூலிகள் ஆயிட்டாங்க, அப்படின்னா எருதுகள் ஆயிட்டாங்களோ उनको वो तीखे तीखे बाण अनुभव हो रहे। அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப தீவிரமான அந்த ஷார்ப்பான அம்பு போல ஃபீல் ஆயிட்டு இருக்குது, அவங்களுக்கு அனுபவம் ஆயிட்டு இருக்குது. बाप कहते हैं मैं उनको अच्छी रीति सजा दूंगा। அப்பா சொல்றாங்க நான் அவங்களுக்கு நல்லபடியா தண்டனைய கொடுப்பேன். एक तरफ परमात्मा नाम रूप से न्यारा कहते हैं, ஒரு சைடு பரமாத்மாவை என்ன சொல்றாங்கன்னா பேரு மற்றும் ரூபத்திலிருந்து அப்பாற்பட்டவர்னு சொல்றாங்க. फिर खुद को इसे वो हम कह के बैठ जाते हैं। பிறகு சுயமே என்ன சொல்லிக்கிறாங்க, சிவோஹமன் சொல்லிக்கிறாங்க. जब नाम रूप से न्यारा है तो अपन को भगवान समझ करके क्यों बैठ गए? இப்போ பேரு மற்றும் ரூபத்திலிருந்து அப்பாற்பட்டவர்னு சொன்னா தன்னையே பகவான் சொல்லி ஏன் உட்கார்ந்துட்டாங்க? उनका तो नाम रूप सब होता है। அவங்களோட பேரு ரூபம் எல்லாமே இருக்கும்னு சொல்றாங்க. किनों का? யாரோடது? परमात्मा बाप का। அப்படின்னா பரமாத்மா அப்பாக்கு பேரு ரூபம் எல்லாமே இருக்கும்னு சொல்றாங்க. फिर भी कहते हैं नाम रूप से न्यारा है। ஆனாலும் சொல்றாங்க பேரு மற்றும் ரூபத்திலிருந்து அப்பாற்பட்டவர்னு சொல்றாங்க. अब नाम रूप से न्यारा होगा இப்போ பேரு மற்றும் ரூபத்திலிருந்து அப்பாற்பட்டவராக இருந்தாங்கன்னா तो गीता ज्ञान कैसे सुनावेगा? அப்போ கீதா ஞானத்தை எப்படி சொல்வாங்க? पतितों को पावन कैसे बनावेगा? பतिதர்களை எப்படி பாவனமாக்குவாங்க? जो पावन देवताएं थे யாரு பாவன தேவதைகளாக இருந்தாங்களோ वो कलयुग के अंत में आते आते पतित कैसे बन गए? அவங்க கலியுகத்தினோட கடைசி நேரத்துக்கு வர வர எப்படி பतित ஆயிட்டாங்க? संघ के रंग में आने से पतित बन गए। சாங்கத்தினோட சாயத்துல வர்றதுனால பतितம் ஆயிட்டாங்க.
अनेकों के संग के रंग में आकर के दुनिया पतित बनी। நிறைய பேரினோட சாங்கத்தினோட சாயத்துல வர்றதுனால உலகம் பतितம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. तो एक सुप्रीम सोल बाप जो பிறகு अभोक्ता ஒரு சுப்ரீம் சோல் அப்பா है, யாரு அபோக்தா இருக்காங்க, अकर्ता है, அகர்த்தா இருக்காங்க. அபோக்தான்னா எந்த விதமான சுகம் துக்கத்தை கூடயும் அனுபவம் செய்யாதவர். அகர்த்தான்னா ஒன்னு இப்போ என்ன செயல்கள் செய்யறாங்களோ அதை விட அப்பாற்பட்டவருக்கு சொல்வாங்க. सदा शिव है। சதா சிவனா இருக்காங்க. वो जब इस सृष्टि पर साकार में आता है तो उसके संग के रंग से सारी दुनिया அவங்க எப்போ இந்த உலகத்துக்கு சாகாரத்துல வராங்களோ அப்போ அவங்களோட சாங்கத்தினோட சாயத்திலிருந்து இந்த உலகம் पतित से पावन बनती है। பतिத்தரிலிருந்து பாவனம் ஆயிடுது. एक के तारे सब तर जाते हैं। ஒருத்தர் கடந்து போகிறதுனால எல்லாருமே கடந்து போயிடுறாங்க. ஒருத்தரால எல்லாமே ஆயிடுது. अनेकों से दुनिया का पतन हुआ है। நிறைய பேர் மூலமா உலகத்தினோட வீழ்ச்சின்றது ஏற்பட்டிருக்குது. अभी देखो कितना अंधेर है। இப்ப பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்குது. बाप बैठ समझाते हैं, ऐसे भी नहीं कहते हैं कि भक्ति करो। அப்பா உட்காந்து புரிய வைக்கிறாங்க. இப்படியும் இல்ல இந்த விஷயத்தையும் சொல்லுறது இல்ல உட்காந்து பக்திய செய்யுங்கன்னு. ज्ञान की बातें समझाते हैं। ஞானத்தினோட விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. भक्ति करने के लिए नहीं बोलते। பக்திய செய்யறதுக்காக ஒண்ணு சொல்லுறது இல்ல. और जो भक्ति करते हैं उनको ना भी नहीं कहते। பிறகு யாரு பக்திய செய்யறாங்களோ அவங்களுக்கு செய்யாதீங்கன்னு கூட ஒண்ணு சொல்லுறது இல்ல. क्यों? ஏன்? जो भक्ति कर रहा है, யாரு பக்திய பண்ணிட்டு இருக்காங்க, जिसकी भक्ति में श्रद्धा है, யாரோட பக்தியில ஸ்ரத்தை இருக்குது அப்படின்னா நம்பிக்கை இருக்குதோ, अगर उसको भक्ति करने के लिए ना करेंगे तो न वो ज्ञान उठाएगा। ஒருவேளை அவங்களோட பக்திய பண்ணாதன்னு சொல்லி சொன்னோம்னா பக்திய பண்ணாதன்னு அவங்களுக்கு சொன்னோம்னா என்ன செய்வாங்க, அவங்க பக்தியும் செய்ய மாட்டாங்க. और न उसकी भक्ति पूरी होगी। பிறகு அவங்களோட பக்தி கூடயும் கம்ப்ளீட் ஆகாது. इसलिए भक्ति करने के लिए அதனாலதான் பக்தி செய்யறதுக்காக किसी को कहना भी नहीं है, யாருக்குமே சொல்லக்கூடாது. और जो भक्ति कर रहे हैं उनको ना भी इनकार भी नहीं करना। பிறகு யாரு பக்திய பண்ணிட்டு இருக்காங்களோ பக்திய செய்யுங்கன்னு கூடயும் சொல்லக்கூடாது. பிறகு யார் பக்தி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கூடயும் செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடாது. बाप बैठ समझाते हैं, அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. कि किसी में भक्ति भी न हो और ज्ञान भी न हो இப்போ ஒருத்தருக்குள்ள பக்தியும் இல்ல ஞானமும் இல்லைன்னா तो बेचारे दोनों जहान से चले जाएंगे। அப்போ பாவம் அவங்க ரெண்டு உலகத்திலிருந்தையும் போயிடுவாங்க. भक्ति मार्ग से भी गए और ज्ञान मार्ग से भी गए। பக்தி மார்க்கத்திலிருந்து போயிட்டாங்க, ஞான மார்க்கத்திலிருந்து போயிட்டாங்க. नास्तिक बन जाएंगे। நாஸ்திக் ஆயிடுவாங்க. तुम कहते हो जो बाप को नहीं जानते वो नास्तिक है। நீங்க சொல்றீங்க யாரு அப்பாவை தெரிஞ்சுக்கிறது இல்லையோ அவங்க நாஸ்திகா இருக்காங்க. वो लोग कहते ये तो भक्ति नहीं करते इसलिए नास्तिक है। அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க பக்தி பண்றது இல்ல அதனாலதான் நாஸ்திகா இருக்காங்க. भक्ति में तो अंधश्रद्धा सिखाई जाती है। பாபா சொல்றாங்க பக்தியில அந்த ஸ்ரத்தா அப்படின்னா குருட்டு நம்பிக்கைய கத்து கொடுக்கப்படுகிறது. बाप आकर के अंधश्रद्धा नहीं सिखाते। அப்பா வந்து குருட்டு நம்பிக்கைய கத்து கொடுக்கறது கிடையாது. बाप तो कहते हैं அப்பா சொல்றாங்க तुम भक्ति के कर्म कांड भल मत करो। நீங்க பக்தியினோட கர்ம காண்டத்தை பலே பண்ணாதீங்க. करने की दरकार नहीं है। செய்யற அவசியம் ஒண்ணும் இல்ல. सिर्फ मैं जैसे चलाना चाहता हूँ वैसे चलो। வெறும் நான் எப்படி நடத்தணும்னு இருக்கிறேனோ அப்படி ஃபாலோ பண்ணுங்க. ज्ञान की बातों को सुनो, दूसरों को सुनाओ। ஞானத்தினோட விஷயங்களை கேளுங்க, மத்தவங்களுக்கு சொல்லுங்க. खुद आचरण करो और दूसरों को आचरण कराओ। ஸ்வயம் அத ஃபாலோ பண்ணுங்க, மத்தவங்கள கூடயும் ஃபாலோ பண்ண விடுங்க, பண்ண வைங்க. जो बाप को नहीं जानते हैं, யாருக்கு அப்பா பத்தி தெரியாதோ, बाप की रचना को नहीं जानते हैं, அப்பாவினோட படைப்பை பத்தி யாருக்கு தெரியாதோ वो नास्तिक है। அவங்க நாஸ்திகா இருக்காங்க.
मित्र संबंधी बिरादरी वाले இப்போ நண்பர்கள், உறவினர்கள், சமூகம் सब कहेंगे ये तो नास्तिक बन गए हैं। எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னா இவங்க நாஸ்திக் ஆயிட்டாங்க. क्योंकि भक्ति के कर्म कांड आदि नहीं करते। ஏன்னா இவங்க பக்தியினோட அந்த கர்ம காண்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த பக்தியினோட அந்த பரம்பரைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் இவங்க செய்யறது இல்ல. न ये शास्त्रों को मानते हैं, இவங்க சாஸ்திரங்களை கூடயும் ஏத்துக்கிறது இல்ல. न ये किसी गुरु को मानते हैं, எந்த குருவை கூடயும் நம்புறது இல்ல. ऐसे ऐसे कहते रहते हैं। இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க. उनको ये पता ही नहीं है அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியவே தெரியாது. कि वास्तव में इस सृष्टि का सदगति दाता कौन है। வாஸ்தவத்துல இந்த உலகத்தினோட சத்கதி தாத்தா, சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளர் யாரா இருக்காங்க? इस सारी सृष्टि की सदगति करने वाला सिर्फ एक है। இந்த முழு உலகத்துக்கு சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் தான். वो एक निराकार जरूर कहा जाता है। அந்த ஒருத்தரை நிராகாரன் சொல்லி கண்டிப்பா சொல்லப்படுகிறாங்க. इसका मतलब ये नहीं है कि उसका कोई नाम रूप का काल आदि नहीं है। இதுக்கு அர்த்தம் இப்படி கிடையாது, அவங்களோட பேரு, ரூபம், காலம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்ற விஷயம் இல்ல. वो जरूर इस सृष्टि पर आता है அவங்க கண்டிப்பா இந்த உலகத்துக்கு வராங்க. और जहाँ से प्रत्यक्षता रूपी जन्म लेता है, பிறகு எங்கிருந்து பிரத்யக்ஷதா ரூபமான ஜன்மத்தை எடுத்துக்கிறாங்களோ वो धरणी बहुत प्रसिद्ध है। அந்த ஒரு பூமி ரொம்ப பிரசித்தமான பூமியா இருக்குது. उत्तर भारत में இப்போ அந்த உத்தர் பாரத், நார்த் இந்தியால भगवान की जन्मभूमि मानी जाती है। என்ன சொல்றாங்கன்னா பகவானோட ஜன்ம பூமின்னு சொல்லப்படுகிறது. वो यादगार बनी हुई है। அந்த நினைவார்த்தங்கள் அங்க உருவாகி இருக்குது. ऐसे नहीं कि मथुरा में जन्म लिया, அப்படி இல்ல மதுரால அவங்களோட ஜென்மமாச்சுன்றது இல்ல. सिर्फ यादगार कायम है। வெறும் அந்த நினைவார்த்தம் அப்படியே இருக்குது. ऐसे नहीं अयोध्या में जन्म लिया, அப்படியும் கிடையாது அயோத்தியால ஜன்ம எடுத்துக்கிட்டாங்கன்றது இல்ல. ये तो यादगारें बनाई हुई। இது எல்லாமே நினைவார்த்தங்கள் உருவாகி இருக்குது. ईश्वर ஈஸ்வர் जो सभी आत्माओं का बाप है, யாரு எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க, वो कोई गर्भ से जन्म नहीं लेता। அவங்க கர்ப்ப மூலமா ஜென்மத்தை ஒண்ணு எடுத்துக்கிறது இல்ல. स्थूल गर्भ से अगर जन्म लेता हो ஒருவேளை ஸ்தூல கர்ப்பம் மூலமா ஜென்ம எடுத்துக்கிற விஷயம் இருந்திருந்தா तो उसकी यादगार कायम रहे। அப்போ அவங்களோட நினைவார்த்தம் என்றது அப்படியே நிரந்தரமா பர்மனெண்டாக இருந்திருக்கும். ये तो द्वापर युग से ही बैठ करके बनाए हैं। இதை நம்ம துவாபர் யுகத்தில் இருந்தே உட்கார்ந்து ரெடி பண்ணிருக்காங்க. अयोध्या धाम, அயோத்தியா தாம், मथुरा धाम, वृंदावन धाम, மதுரா தாம், விருந்தாவன் தாம், काशी आदि, காஷி, இதெல்லாமே உட்கார்ந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க அந்த நேரத்திலேயே. ये भगवान के स्थान माने जाते हैं। இது பகவானோட இடங்கள்னு சொல்லி ஏத்துக்கப்படுகிறது. वाराणसी में, வாரணாசியில जिसे बनारस कहते हैं, எதுக்கு பனாரஸ்ன்னு சொல்வாங்க, वो शिव शंकर भोलेनाथ का स्थान मानते हैं। அத சிவ் சங்கர் போலேநாத்தினோட இடம்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. जहाँ ज्ञान का रस बना उसका नाम रख दिया बनारस। எங்க ஞானத்தினோட ரசம் உருவாச்சோ, ரெடி ஆச்சோ, அந்த ஒரு இடத்தினோட பேரு பனாரஸ்ன்னு வச்சுட்டாங்க. बना बनाया रस मिलता है। உருவாகி உருவாக்கப்பட்ட அப்படின்னா ரெடிமேடா இருக்கிற ரசம் கிடைக்குது. कोई बनाने करने की बात नहीं है। அங்க உருவாக்குற விஷயம் என்றது இல்ல, भगवान ही आकर के वो ज्ञान रस देते हैं। பகவான் தான் வந்து அந்த ஞானத்தினோட ரசத்தை கொடுக்கறாங்க. मथुरा,
मथुरा, मथ, मथ, मथने को कहते हैं मथ। கடைவதுக்கு சொல்வாங்க मथ। जैसे दही को भिगोया जाता है तो कहते हैं मथ। எப்படி இந்த தயிரை என்ன செய்யறாங்கன்னா அத மந்தனம் பண்ணுவாங்க இல்லையா, கடைவாங்க, அதுக்கு மத்தன்னு சொல்வாங்க। तो ये देहवान को बुलाने की बात है। அப்போ இந்த தேகாபிமானத்தை மந்தன பண்ற விஷயமாச்சு। ये देहभान जब बिलोया जाता है இந்த தேகாபிமானத்தினோட மந்தன எப்போ நடக்குதோ तो मक्खन अलग हो जाता है। அப்போ அந்த வெண்ணெய் செப்பரேட் ஆயிடுது। बुद्धि जो है புத்தி என்ன இருக்கோ वो स्वतः ही चलने लग पड़ती है। அது தானாவே சஞ்சலம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க। ये संग के रंग का रहस्य है। புத்தி என்றது தானாவே நடக்கும்னு சொல்றாங்க। சஞ்சலாகிற விஷயத்த சொல்லல பாபா இங்க, இது சங்கத்தினோட சாயத்தினோட பிரபாவம் இருக்குது। श्रेष्ठ का संग करेंगे உயர்ந்தவங்களோட சங்கத்தினோட சாயத்துல வந்தீங்கன்னா तो श्रेष्ठ स्थिति बनेगी। அப்போ உயர்ந்த ஸ்டேஜ் ஏற்படும் ஆகும்। कोई भ्रष्ट मनुष्य आत्मा का संग करेंगे இப்போ தாழ்ந்த மனிதனினோட சாங்கத்தினோட சாயத்துல வந்தீங்கன்னா तो भ्रष्ट स्थिति बनेगी। அப்போ தாழ்ந்த ஸ்டேஜ் ஆகும்னு சொல்றாங்க। इस सृष्टि पर இந்த சிருஷ்டில परमात्मा बाप आकर के ऊंचते ऊंचे पार्ट बजाता है। பரமாத்மா அப்பா வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பால்ட்ட செய்றாங்க। जिस मनुष्य तन में प्रवेश करता है मुकर्रर रूप से எந்த மனித சரீரத்துல பிரவேசம் பண்றாங்களோ முக்கர ரூபத்துல वो हीरो पार्टधारी कहा जाता है। அவங்கள ஹீரோ பாட்தாரின்னு சொல்லப்படுகிறாங்க। अब हीरो पार्टधारी की जो संपर्क संसर्ग में आवेंगे இப்போ யாரு ஹீரோ பாட்தாரியினோட தொடர்புல வராங்க, संबंध में आवेंगे உறவுல வராங்க, तो जरूर ऊंचा आत्माएं ठहरी। அவங்க கண்டிப்பா உயர்ந்த ஆத்மாக்கள் ஆனாங்க। क्योंकि संग का रंग लगता है। ஏன்னா சங்கத்தினோட சாயம் ஏற்படுது। संग तारे कुसंग बूढ़े कहा जाता है। நல்ல அவங்களோட கனெக்ஷன் என்ன இருக்குதோ அது கிராஸ் பண்ண வச்சிடும்। பிறகு யாரு கெட்டவங்களோட சாங்கத்தினோட நம்ம செய்யறோம் இல்லையா, அதனால நம்ம மூழ்கிடுவோம்। जैसे अन्नदोष काम करता है எப்படி இந்த அன்னதோஷம் வேலை செய்யுதோ ऐसे ही संगदोष भी काम करता है। அதே மாதிரி தான் சங்க தோஷம் கூடயும் வேலை பண்ணுது। तो बाप कहते हैं அப்போ அப்பா சொல்றாங்க मैं तुमको पावन बनाता हूँ। நான் உங்களை பாவனம் ஆக்குறேன்। सारी दुनिया के संग के रंग से तुम पतित बनते हो। முழு உலகத்தினோட சாங்கத்தினோட சாயம் மூலமா நீங்க பतितமாகறீங்க। इसलिए मैं आकर के कहता हूँ सिर्फ मेरे को याद करो। அதனாலதான் நான் வந்து சொல்றேன் என்ன மட்டும் நினைவு செய்யுங்க। और कोई के साथ बुद्धि का योग न लगाओ। பிறகு யாரு கூடயும் புத்தி யோகத்தை இணைச்சிக்காதீங்க। उनको तो ये पता नहीं है அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியவே தெரியாது। कि बाप ही आकर के पति से पावन बनाते हैं। அப்பாதான் வந்து பதித்தர்களை பாவனமா ஆக்குறாங்கன்னு। दुनिया में तो उल्टा ही धंधा लगा पड़ा है। உலகத்துல தலைகீழான வியாபாரம் தான் ஏற்பட்டுட்டு இருக்குது। कलयुग अंत में கலியுகத்தினோட கடைசி நேரத்துல बाप भी बच्ची को पतित बनाई देते हैं। அப்பாவும் பெண் குழந்தைய பதித்தமாக்கிடுறாங்க। गुरु भी अपने चेलों को पतित बनाते हैं। குருவும் தன்னோட சிஷ்யர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பதித்தமாக்கிடுறாங்க। टीचर नहीं बनाते, டீச்சர் இப்படி செய்யறது இல்ல, वो तो पढ़ाते। டீச்சராக ஆக்குறது இல்ல। ये बाप भी कहते हैं मैं तुम्हारा टीचर हूँ। இப்போ டீச்சர் அப்படி செய்யறது இல்லன்னு சொல்றாங்க। இப்போ இங்க அப்பாவும் என்ன சொல்றாங்க, நான் உங்களோட டீச்சரா இருக்கிறேன்। मैं तो तुमको पढ़ाई पढ़ाता हूँ, நான் உங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கறேன், समझाता हूँ। புரிய வைக்கிறேன்। कौन सी पढ़ाई पढ़ाता है? எந்த படிப்பை படிக்க வைக்கிறாங்க?
कौन सी बात का टीचर है? எந்த விஷயத்துக்கான டீச்சரா இருக்காங்க? जो गीता सुनाई, எந்த கீதாவை சொன்னாங்களோ, जो ब्रह्मा के मुख से गीत गाया, பிரம்மா முகம் மூலமா என்ன பாடினாங்களோ, उस गीता अर्थात उस कविता का ही अर्थ बैठ करके मैं तुमको समझाता हूँ। அந்த கீதா அப்படின்னா அந்த கவிதையினோட அர்த்தத்தை தான் நான் உட்கார்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். टीचर का काम होता है जो भी टेक्स्ट बुक होती है, டீச்சரினோட வேலை என்னன்னா இப்போ டெக்ஸ்ட் புக் எதெல்லாம் டெக்ஸ்ட் புக் இருக்குதோ उस टेक्स्ट बुक को समझाना, அந்த டெக்ஸ்ட் புக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, புரிய வைக்கிறது, क्लैरिफिकेशन देना, हिज्जे हिज्जे करके समझाना, கிளாரிஃபிகேஷனை கொடுக்கறது, ஒவ்வொரு ஸ்டெப்பினோட அர்த்தத்தை கூடயும் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு கூடயும் அர்த்தத்தை சொல்லுறது. तो वो टीचर का कार्य मैं करता हूँ। அப்போ பாபா சொல்றாங்க அந்த டீச்சரினோட வேலைய நான் செய்யறேன்னு சொல்றாங்க. मैं तुम्हारा बाप भी हूँ, நான் உங்களோட அப்பாவும் ஆயிருக்கிறேன், टीचर भी हूँ, டீச்சரும் ஆயிருக்கிறேன், और अंत में सदगुरु भी बनता हूँ। பிறகு கடைசியில சத்குரு கூடயும் ஆகுறேன், सदगति करता हूँ। சத்கதிய கொடுக்கறேன். काय की सदगति पहले होती है? எந்த விஷயத்துக்கான சத்கதி ஃபர்ஸ்ட் ஆகுது? शरीर की सदगति पहले होती है சரீரத்துக்கு சத்கதி ஃபர்ஸ்ட் ஆகுதா, या मन बुद्धि रूपी आत्मा की सदगति होती है? இல்லன்னா மனபுத்தி ரூபமான ஆத்மாக்கு ஃபர்ஸ்ட் சத்கதி கிடைக்குதா? पहले मन बुद्धि रूपी आत्मा निर्मल बनती है, ஃபர்ஸ்ட் மனபுத்தி ரூபமான ஆத்மா சுத்தமாகுது. इसके लिए चाहिए ईश्वर का ज्ञान। இதுக்காக ஈஸ்வரனோட ஞானம் தேவை இருக்குது. ज्ञान को जल कहा जाता है। ஞானத்துக்கு தண்ணின்னு சொல்லப்படுகிறது. जैसे स्थूल जल से स्थूल कपड़े धोए जाते हैं, எப்படி ஸ்தூல தண்ணி மூலமா ஸ்தூல ஆடைகளை வாஷ் பண்ணப்படுகிறது, துவைக்கப்படுகிறது, मैल माटी साफ कर देता है, அந்த மண்ணு இல்லைன்னா கழுக்கு எல்லாமே கிளீன் ஆயிடுது. ऐसे ये ज्ञान जल है आत्मा के लिए। அதே மாதிரிதான் இது ஞானத்தின் தண்ணியா இருக்குது ஆத்மாக்காக. ये शुद्ध ज्ञान जल चाहिए। இந்த சுத்த ஞான தண்ணி தேவை இருக்குது. इसमें मनुष्य मत की मिक्सरिटी नहीं होनी चाहिए। இதுல மனிதர்களினோட டைரக்ஷன்ஸ் என்ன இருக்குதோ அதோட மிக்ஸ்டாரிட்டி இருக்க கூடாது. मुरलियां हैं, முரளிஸ் இருக்குது. भगवान के मुख से बजाई गई मुरली है। பகவான் மூலமா வாசிக்கப்பட்டிருக்கிற முரளிகள் இருக்குது. अगर उसमें किसी प्रकार की मिक्सरिटी हो गई, ஒருவேளை அதுல ஏதாவது மிக்ஸ்டாரிட்டி ஏற்பட்டது, उसमें कुछ मनमत मिक्स कर दी, அதுல இப்போ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி டைரக்ஷன்ஸ் நம்ம அங்க மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, या वाणी की कटिंग कर दी, இல்லன்னா அந்த வார்னிங்கினோட கட்டிங் பண்ணிட்டோம், तो वो मुरली घातक भी हो सकती है। அப்போ அந்த முரளி என்ன ஆகும்? டேஞ்சரஸா கூடயும் ஆகலாம். उल्टा असर दिखाई सकती है, தலைகீழான பிரபாவத்தை காமிக்கும் क्योंकि मिक्सरिटी हो गई। ஏன்னா அதுல மிக்ஸ்டாரிட்டி ஏற்பட்டது, மிக்ஸ் ஆயிடுச்சு. जैसे दूध का भरा हुआ घड़ा है, எப்படி இப்போ பானையில இந்த பால் நிறைஞ்சிருக்கிற பானை இருக்குது, और उसमें 2-4 बूंद सर्प का विष डाल दिया जाए, அதுல 2 இல்லைன்னா 4 அந்த சொட்டு அந்த ஒரு பாம்பினோட விஷத்தை மிக்ஸ் பண்ணிட்டோம், तो सारा ही क्या हो जाएगा? அப்போ பாபா சொல்றாங்க எல்லாமே என்ன ஆகுது? विष हो जाएगा। என்ன ஆகுதுன்னா எல்லாமே விஷம் ஆயிடுது. तो बाप भी कहते हैं, பாபா சொல்றாங்க, அப்பாவும் சொல்றாங்க, एक से ज्ञान सुनना चाहिए। ஒருத்தர்விடமிருந்து ஞானத்தை கேட்கணும். अनेकों से सुनेंगे நிறைய பேர் மூலமா கேட்டோம்னா तो व्यभिचारी ज्ञान हो जाएगा। நிறைய பேர் விடமிருந்து கேட்டீங்கன்னா ஞானம் व्यभिचारी ஆயிடும்னு சொல்றாங்க. जब ज्ञान ही व्यभिचारी हो जाएगा, இப்போ ஞானமே व्यभिचारी ஆயிடுச்சுன்னா तो सुनने वाले भी व्यभिचारी बनेंगे। அப்ப யாரு கேக்குறாங்களோ அவங்க கூடயும் व्यभिचारी ஆயிடுவாங்க. अनेक मत से बनता है रावण राज्य। நிறைய டைரக்ஷன்ஸ் இடமிருந்து அநேக டைரக்ஷன்ஸ் மூலமா ராவண ராஜ்யம் ஏற்படுது. इसलिए रावण को 10 सिर दिखाते हैं, அதனாலதான் ராவணனுக்கு 10 தலைகளை காமிக்கிறாங்க.
और एक मत से बनता है राम राज्य। பிறகு ஒரு டைரக்ஷன் மூலமா ராமராஜ்யம் ஏற்படுது. इसलिए राम को एक सर दिखाते, அதனாலதான் ராமருக்கு ஒரு தலைய காமிக்கிறாங்க. अनेक मनुष्य गुरुओं की मत से நிறைய மனித குருக்களினோட டைரக்ஷன்ஸ் மூலமா गति, துர்கதி. और एक सदगुरु निराकार की स्टेज में रहने वाले सदगुरु से பிறகு ஒரு நிராகாரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சத்குரு இருக்காங்க இல்லையா, அவங்களோட டைரக்ஷன்ஸ் மூலமா सदगति। சத்கதி ஏற்படும். इसलिए घर घर में ये स्लोगन टंगा हुआ होना चाहिए। அதனால பாபா சொல்றாங்க ஒவ்வொரு வீட்ல கூடயும் இந்த ஸ்லோகனை மாட்டிருக்கணும். क्या? என்ன? श्रीमत से सदगति और मनुष्य मत से दुर्गति। ஸ்ரீமத் மூலமா சத்கதி, பிறகு மனிதர்களினோட டைரக்ஷன் மூலமா துர்கதி. तो बताया ये बाप कहते हैं मैं टीचर हूँ, அப்போ அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் டீச்சரா இருக்கிறேன், तुमको पढ़ाने के लिए आता हूँ, உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக வரேன். ऐसे नहीं हम पर कृपा कर दो। அப்படி இல்ல, நம்ம மேல கருணைய காமிங்க. स्कूल में कोई टीचर से कहता है? ஸ்கூல்ல யாராவது டீச்சர் கிட்ட போய் இப்படி சொல்வாங்களா? कोई बच्चे कहते हैं हे टीचर हम पर कृपा कर दो? யாராவது குழந்தைகள் போய் இப்படி சொல்வாங்களா? ஹே டீச்சர் நான் என் மேல கருணைய காமி என் சொல்வாங்களா? कृपा की बात ही नहीं। கருணையினோட விஷயமே இல்ல. जो जितनी पढ़ाई ध्यान से पढ़ेगा, யார் எந்த அளவுக்கு படிப்ப கவனமா படிக்கிறாங்களோ, महत्व देगा, முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ, तो अच्छे नंबरों से पास होगा। நல்லபடியா நல்ல நம்பரை எடுத்துக்கிட்டு பாஸ் ஆகுவாங்க. मैं तो टीचर हूँ, நான் டீச்சரா இருக்கிறேன், तुम मेरे से कृपा आदि क्या मांगते रहते? நீங்க என்கிட்ட என்ன நீங்க கருணைய காமிங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, என்ன கேப்பீங்கன்னு கேக்குறாங்க. कृपा आदि की सिस्टम तो गुरुओं से पड़ी है। இந்த கருணையெல்லாம் காமிக்கிற சிஸ்டம் குருக்கள் இருந்து ஏற்பட்டிருக்குது. कृपा दृष्टि दे दो, கருணைய திருஷ்டிய கிருபா திருஷ்டின்னு சொல்வாங்க. கருணைய காமிங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, तुम बच्चे जितनी सेवा करते हो, குழந்தைகளான நீங்க எந்த அளவுக்கு சேவைய செய்றீங்களோ, ईश्वरीय सेवा से तुमको खुशी का मेवा स्वतः ही मिलता है। ஈஸ்வரிய சேவை மூலமா உங்களுக்கு குஷியினோட சாப்பாடு தானாவே கிடைச்சிடும். क्योंकि बाप सर्विसेबल बच्चों को याद करते हैं। ஏன்னா அப்பா சர்வீசபிள் குழந்தைகளை நினைவு செய்றாங்க. जो डिसर्विस करने वाले बच्चे हैं, யாரு டிசர்வீஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க, उनको याद नहीं करते। அவங்கள நினைவு செய்யறதில்ல. तो तुम जितनी ईश्वरीय सेवा करोगे, அப்போ பாபா சொல்றாங்க நீங்க எந்த அளவுக்கு ஈஸ்வரிய சேவைய செய்வீங்களோ उतना तुम्हारे ऊपर स्वतः ही कृपा दृष्टि बरसती रहेगी। அந்த அளவுக்கு உங்க மேல தானாவே இந்த கிருபா திருஷ்டி கருணை திருஷ்டி என்றது அது ஷவர் ஆயிட்டே இருக்கும், அந்த மழை போல கொட்டிட்டே இருக்கும். ये स्थूल आंखों की कृपा दृष्टि की बात नहीं है। பாபா சொல்றாங்க இந்த ஸ்தூல கண்களினோட இந்த கருணை திருஷ்டியினோட விஷயம் இல்ல. स्थूल आंखों से देखी हुई चीज सिर्फ பாபா சொல்றாங்க ஸ்தூல கண்களால பார்த்திருக்கிற பொருள்கள் என்ன இருக்குதோ அது याद आती है, அது வெறும் நினைவு வரும்னு சொல்றாங்க. ऐसे नहीं कि कृपा दृष्टि बरस जाती है। பாபா சொல்றாங்க இப்படி கிடையாது. இந்த கருணையினோட திருஷ்டி என்றது அது ஷவராகோ என்ற விஷயம் கிடையாது. ऐसे तो बाप सबको ही देखते रहते हैं। அப்படி பார்த்தா அப்படி இந்த விஷயத்த நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம்னா பாபா எல்லார கூடயும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. तो देखने मात्र से क्या सदगति हो जाएगी? அப்ப என்ன வெறும் அப்பா பாக்குறதுனால மட்டும் சத்கதி ஆயிடுமா என்ன? नहीं, இல்ல. जो ज्ञान की बातों को समझ करके யாரு ஞானத்தினோட விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு अपने जीवन में धारण करके அவங்களோட வாழ்க்கையில தாரணை பண்ணிக்கிட்டு दूसरों को धारण कराते हैं, மத்தவங்களுக்கு தாரணை பண்ண வைக்கிறாங்களோ उससे सदगति हो सकती है। அது மூலமா சத்கதி என்றது ஏற்படலாம்னு சொல்றாங்க. दूसरों की सेवा करेंगे மத்தவங்களோட சேவை பண்ணீங்க, तो सेवा का मेवा खुशी मिलेगी। அப்போ சேவையினோட அந்த மேவா அப்படின்னா சேவைக்கு ரிட்டர்ன் ஆக அந்த சாப்பாடு என்னன்னா குஷி கிடைக்கும். संगम युग में खुशी சங்கம் யுகத்துல குஷி बहुत बड़ा वरदान है।
மிகப்பெரிய வரதானமா இருக்குது. इस संगमयुग की शूटिंग के पीरियड में जो जितना खुश रहता है, இந்த சங்கமிகி ஷூட்டிங் பீரியட்ல யாரு எந்த அளவுக்கு குஷியாக இருப்பாங்களோ वो जन्म जन्मांतर का सुख भोगेगा। அவங்க ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட சுகத்தை அனுபவம் செய்வாங்க. और भगवान बाप के आने पर भी जो दुखी रहता है, பகவான் அப்பா வந்ததுக்கு பிறகு கூடயும் யாரு துக்கமாக இருக்கிறாங்களோ संगम युग में दुख का अनुभव करता है, சங்கமிகத்துல துக்கத்தினோட அனுபவத்தை செய்றாங்களோ वो जन्म जन्मांतर அவங்க ஜென்ம ஜென்மாந்தரம் दुखी துக்கத்துல परेशानी का अनुभव करेगा। துக்கமாக பிறகு தொல்லையினோட அனுபவம் செய்வாங்க. 21 जन्म का तो वर्षा मिलता ही मिलता है, 21 ஜென்மத்துக்கான சொத்து என்றது கண்டிப்பா கிடைக்கும். उसमें कोई तराप नहीं होती। அதுல எந்த விதமான குறை என்றது ஏற்படாது. लेकिन जब द्वापर युग आता है, दूसरे दूसरे धर्म पिताएं आते हैं, ஆனா எப்போ துவாபர் யுகம் வருமோ மத்த தர்ம பிதாக்கள் வருவாங்களோ अपनी अपनी मत देने लग पड़ते हैं, அவங்க டைரக்ஷன்ஸ குடுக்கறதுக்கு ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. तो उनके प्रभाव में आने से मनुष्य आत्मा दुखी होने लग पड़ती है। அப்ப அவங்களோட பிரபாவத்துல வர்றதுனால மனித ஆத்மாக்கள் துக்கி ஆயிடுறாங்க. तो अभी शूटिंग हो रही है, அப்ப பாபா சொல்றாங்க இப்போ ஷூட்டிங் ஆயிட்டு இருக்குது. चाहे जन्म जन्मांतर का सुख का भंडार बढ़ा लो, வேணும்னா ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக சுகத்தினோட பண்டாரத்தை அதிகரிச்சுக்கோங்க, और चाहे दुख का भंडार बढ़ा लो। இல்லன்னா துக்கத்தினோட பண்டாரத்தை அதிகரிச்சுக்கோங்க. 3 धाम है, 3 தாமங்கள் இருக்குது. सुखधाम, சுகதாமம், शांति धाम और दुख धाम। சுகதாம், சாந்திதாம், பிறகு துக்கதாமம். कोई आत्मा जन्म जन्मांतर शांति धाम का अनुभव करने वाली बनती है, ஒரு சில ஆத்மாக்கள் ஜென்ம ஜென்மாந்தரம் சாந்தி தாமத்தினோட அனுபவம் செய்யக்கூடியவங்களா ஆகுவாங்க. कोई आत्मा जन्म जन्मांतर सुख धाम का अनुभव करने वाली बनती है, சில ஆத்மாக்கள் ஜென்ம ஜென்மாந்தரம் சுகதாமத்தினோட அனுபவம் செய்யக்கூடியவங்களா ஆகுவாங்க. और कोई आत्माएं பிறகு சில ஆத்மாக்கள் ऐसी भी ब्राह्मणों की संगम की दुनिया में है, இப்படியோ பிராமணர்களினோட சங்கம் யுகத்துல இருக்காங்க, जो दुख धाम का अनुभव करती है। யாரு துக்கதாமத்தினோட அனுபவத்தை செய்றாங்க. जो दुख धाम का अनुभव करती है, யாரு துக்கதாமத்தினோட அனுபவம் செய்றாங்களோ वो जरूर उनकी नजरों के सामने कौन रहता होगा? யாரு துக்கதாமத்தினோட அனுபவம் செய்றாங்களோ கண்டிப்பா அவங்களோட பார்வையில யார் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. कौन रहता होगा? யார் இருப்பாங்க? दुख दुख देने वाले का संग किया होगा ना। பாபா சொல்றாங்க துக்கத்தை குடுத்திருக்கிறவங்களோட சங்கத்தினோட சாயத்தை எடுத்திருப்பாங்க இல்லையா. जो कमजोर होता है वो दुखी होता है, பாபா சொல்றாங்க யார் வீக் ஆயிருப்பாங்களோ அவங்க துக்கத்தை அடைவாங்க. और जो पावरफुल होता है பிறகு யார் பவர்ஃபுல்லாக இருப்பாங்களோ रहता है। அவங்க சுகமாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. कमजोर कैसे बनता है? பாபா சொல்றாங்க எப்படி வீக் ஆகுறாங்க? कोई भी आत्मा की कमजोरी का कारण क्या होता है? எந்த ஆத்மா வேணாலும் இருக்கலாம், அவங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு கேக்குறாங்க. कमजोरी का कारण है अनेकों का संग का रंग। பாபா சொல்றாங்க வீக் ஆகுற காரணம் என்னன்னா நிறைய பேர்களினோட சாங்கத்தினோட சாயம்னு சொல்றாங்க. एक को याद करने से ஒருத்தரை நினைவு செய்யறதுனால पावरफुल बनती है आत्मा। ஆத்மா பவர்ஃபுல் ஆகுதுன்னு சொல்றாங்க. जो एक ऊंचे से ऊंचा है, उस एक ऊंचे से ऊंचे को अगर पहचान लिया, இப்போ ஒருத்தர் யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவங்கள ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா तो पावर का पारावार नहीं रहेगा। அப்போ பாபா சொல்றாங்க பவரினோட அந்த ஒரு எல்லையே இருக்காதுன்னு சொல்றாங்க, ஒரு லிமிட்டே இருக்காது. और अनेकों का संग करने से பிறகு நிறைய ஆத்மாக்களோட சாங்கத்தினோட சாயத்துல வர்றதுனால
व्यभिचार बढ़ता है। व्यभिचाரம் என்றது அதிகமாகும். व्यभिचार बढ़ने से व्यभिचाரம் அதிகம் ஆகிறதுனால कमजोरी आती है, வீக்னஸ் வருது. और जहाँ कमजोरी होगी பிறகு எங்க வீக்னஸ் இருக்குதோ वहाँ दुख अनुभव होगा। அங்க துக்கம் அனுபவம் ஆகும். 3 मूर्तियों में से एक मूर्ति की पूजा क्यों नहीं होती? 3 மூர்த்திகள்ல ஒரு மூர்த்திக்கு ஏன் பூஜை நடக்கிறது இல்ல? मंदिर क्यों नहीं बनते? ஏன் கோயில்கள் உருவாகிறது இல்ல? कारण कोई होगा ना। ஏதோ காரணம் இருக்கோ இல்லையா? क्या कारण है? என்ன காரணம்? उनका नाम ही है ब्रह्मा। அவங்களோட பேரே இருக்குது பிரம்மா. ब्रह्मा ने बड़ी और माँ, பிரம்மன்னா பெரிய, மா அண்ணா அம்மா. बड़ी से बड़ी माँ பெரியதிலும் பெரிய அம்மா. क्या गलती कर देती है माँ? அம்மா என்ன தவற செஞ்சிடுறாங்க? बच्चों के मोह में आकर के அம்மா குழந்தைகளினோட பற்றுல வந்து बाप का भी तिरस्कार कर देती है। அப்பாவை கூடயும் நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. बाप के कंट्रोल से भी बाहर हो जाती है। அப்பாவினோட கண்ட்ரோல் இருந்து கூடயும் வெளியில போயிடுறாங்க. तो माँ दुखी होती। அப்ப அம்மா துக்கத்தை அடைறாங்க. ऐसी दुनिया बनाने के निमित्त बन पड़ती है அப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்குறதுக்காக நிமித்தம் ஆயிடுறாங்க. जहाँ माँ को वर्षा ही नहीं मिलता। எங்க அம்மாக்கு சொத்தே கிடைக்கிறது இல்ல. ये तो अभी बाप आए हैं, இதனமோ அப்பா இப்போ வந்திருக்காங்க. तो ईश्वरी गवर्नमेंट में ने भी ये नियम बना दिया है அப்போ ஈஸ்வரிய கவர்மெண்ட்ல கூடயும் இந்த நியமத்தை உருவாக்கி இருக்காங்க. कि माता को भी प्रॉपर्टी का हिस्सा मिलना चाहिए। அம்மாக்கு கூடயும் ப்ராப்பர்ட்டினோட அந்த ஷேர் கிடைக்கணும். नहीं तो पिछले 2500 वर्ष की ये हिस्ट्री बताती है இல்லனா கடந்த 2500 வருஷங்களினோட ஹிஸ்டரி இந்த விஷயத்தை சொல்லுது. माँ माँ बनती है, बच्चे को 9 महीने पेट में पालन करती है, அம்மா அம்மா ஆகுறாங்க. 9 மாசம் குழந்தைக்கு பாலனை கொடுக்கறாங்க வயிறுல. परवरिश करती है, बच्चे बड़ा हो जाता है, பாத்துக்கறாங்க, பாலனை கொடுக்கறாங்க. குழந்தை பெரியவங்க எப்போ ஆகுதோ, எப்போ அந்த குழந்தை பெருசாயிடுதோ उसका सहन करती रहती। அப்போ வரைக்கும் என்ன செய்யறாங்க? அத சகிச்சுக்கிறாங்க எல்லாமே அம்மா. माँ बाप के कंट्रोल में रहती है அம்மா அப்பாவோட கண்ட்ரோல்ல இருந்தாங்கன்னா तब भी सहन करती। அப்பவும் சகிச்சுக்கிறாங்க. पति के कंट्रोल में रहती है கணவனோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, भी सहन करती है। அப்பவும் சகிச்சுக்கிறாங்க. और पति खुदान खास्ता चला जावे, பை சான்ஸ் ஹஸ்பண்ட் शरीर விட்டுட்டாங்கன்னா, शरीर छोड़ देवे, போயிட்டாங்க, शरीर விட்டாங்கன்னா तो बच्चों के कंट्रोल में रह करके दुखी होती है। அப்போ குழந்தைகளோட கண்ட்ரோல்ல இருந்து துக்கத்தை அடைறாங்க. துக்கமா ஆயிட்டே இருப்பாங்க. एक जन्म में स्त्री बन करके माता बनना पड़ता है ஒரு ஜென்மத்துல பெண்ணாக और एक जन्म में पुरुष बन के மாதா ஆக வேண்டியதாக இருக்கும். பிறகு ஒரு ஜென்மத்துல ஆணாக पिता बनना होता है। அப்பா ஆக வேண்டியதாக இருக்கும். एक ही आत्मा स्त्री भी बनती है, ஒரே ஆத்மா பெண்ணு கூடயும் ஆகுது. एक ही आत्मा पुरुष भी बनती है। ஒரே ஆத்மா ஆணு கூடயும் ஆகுது. कोई आत्मा ऐसा पुरुषार्थ करती है சில ஆத்மா அப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்றாங்க कि ज्यादा जन्मों में அதிக ஜென்மங்கள்ல पुरुष चोला धारण करती है, ஆணோட शरीरத்தை தாரண பண்றாங்க. और कोई आत्मा ऐसा पुरुषार्थ करती है कमजोर பிறகு சில ஆத்மாக்கள் அப்படி வீக்கான புருஷார்த்தம் செய்றாங்க, कि ज्यादा जन्मों में அவங்க அதிக ஜென்மங்கள்ல स्त्री चोला धारण करती है। பெண்ணோட शरीरத்தை தாரண பண்ணிக்கிறாங்க. क्योंकि मुरली में बोला है ஏன்னா முரளில சொல்லிருக்காங்க, एक जन्म स्त्री एक जन्म पुरुष का तो मिलता है, ये ஒரு तो ஜென்ம பெண் ஒரு ஜென்ம ஆண் இதென்னமோ கிடைக்குது. 21 जन्म चलता है, இதென்னமோ 21 ஜென்மங்கள் வரைக்கும் இப்படிதான் நடக்குது. वहाँ कोई बैलेंस बिगड़ता नहीं அங்க பேலன்ஸ் ஒண்ணு கெட்டு போகிறது இல்ல. पाप पुण्य का।
பாவம் மற்றும் புண்ணியத்தினோட பேலன்ஸ் ஒண்ணு இம்பேலன்ஸ் ஆகிறது இல்ல. लेकिन बाकी जो 63 जन्म है ஆனா மற்றபடி 63 ஜன்மங்கள் என்ன இருக்கு, उनमें बैलेंस बिगड़ जाता है। அதுல பேலன்ஸ் என்ன ஆயிடுதுன்னா மேல கீழே ஆயிடுது. बैलेंस बिगड़ने के कारण இப்போ பேலன்ஸ் என்ன ஆகுதுன்னா மேல கீழே ஆயிடுது. இதோட காரணத்தினால कोई कोई आत्मा 2 जन्म पुरुष के भी ले सकती है இப்படி ஆகிறதுனால சில ஆத்மாக்கள் 2 ஜன்மங்கள் ஆணோட ஜன்மமும் எடுத்துக்கலாம், और 2 जन्म लगातार स्त्री के भी ले सकती है। பிறகு 2 ஜன்மங்கள் கண்டினியூஸா பெண்ணோட ஜன்மத்தை கூடயும் எடுத்துக்கிற சான்சஸ் இருக்கு. तो ये हिसाब बन जाता है। அப்போ பாபா சொல்றாங்க இந்த கணக்குன்றது ஏற்படுது. इसलिए रोना रोने की बात नहीं है அதனாலதான் பாபா சொல்றாங்க அழுகிற அவசியம் இல்ல. कि मैंने स्त्री चोला क्यों लिया, நான் ஏன் பெண்ணோட சரீரத்தை எடுத்துக்கிட்டேன். बल्कि बाप तो कहते हैं அப்படி பார்த்தா இன்னும் பாபா என்ன சொல்றாங்கன்னா स्त्री चोला लिया இதுக்கு தலைகீழான விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பெண்ணோட சரீரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா तो बहुत अच्छी, அது ரொம்ப நல்ல விஷயம். क्योंकि बाप की छत्र छाया विशेष किसको मिली हुई है। ஏன்னா அப்பாவினோட குடை நிழல் ஷெல்டர் என்றது யாருக்கு கிடைச்சிருக்குது, कन्या माताओं को विशेष छत्र छाया मिली हुई। கன்யா மாதாக்களுக்கு விசேஷமான குடை நிழல் கிடைச்சிருக்குது. कन्या माताओं को सरेंडर किया जाता है, கன்யா மாதாக்களை சரண்டர் பண்ணிக்கிறாங்க, भाइयों को பிரதர்ஸ் सरेंडर नहीं किया जाता, சரண்டர் பண்ணிக்கிறது இல்ல அப்பா. क्योंकि ये तो बहुत बड़ी पार्शलिटी है। இப்போ இந்த விஷயத்த சொல்வாங்க இது மிக பெரிய பார்ஷாலிட்டி ஆயிடுச்சு, பாரபட்சம் ஆயிடுச்சு. पक्षपात है, भगवान भी करके पक्षपात करता है। பாரபட்சம் ஆயிடுச்சு, பகவான் வந்து கூட பாரபட்சத்தை பண்றாங்களா? पक्षपात नहीं है, ये दुनिया ऐसी बन गई है जहाँ कन्या माताओं को शरण कोई दे नहीं पाता है। ऐसी பாபா சொல்றாங்க இந்த உலகம் இது பாபா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது பக்ஷபாத்தம் கிடையாது, பாரபட்சத்தினோட விஷயம் கிடையாது. இந்த உலகம் எப்படி ஆயிருக்குதுன்னா யாருமே கன்யா மாதாக்களுக்கு இந்த ஷெல்டர் என்றது கொடுக்க முடியாது, जिससे उनकी सुरक्षा हो पाए। அவங்களுக்கு பாதுகாப்பு ஆகிற போல யாருமே அவங்களுக்கு அந்த குடை நிழல் என்றது கொடுக்க முடியறது இல்ல யாராலையும். बाप ही आकर के उनको सुरक्षा देते हैं, அப்பாதான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்ப கொடுக்கறாங்க. और कन्या माताओं को ही आज की पतित दुनिया में सुरक्षा की जरूरत है। பிறகு கன்யா மாதாக்களுக்கு தான் இன்றைய பதித்த உலகத்துல அவங்களுக்கு தான் இந்த பாதுகாப்புன்றது தேவை இருக்குது. पुरुषों को सुरक्षा की क्या जरूरत, ஆண்களுக்கு இந்த பாதுகாப்பினோட அவசியம் என்ன இருக்குது? इसलिए शास्त्रों में அதனாலதான் சாஸ்திரத்துல बैल पाल कन्हैया गाया हुआ है या गौपाल गाया हुआ है। இப்போ பேல் பால் கண்ணையானா இப்போ எருதுகளுக்கு பாலனை கொடுக்க கூடியவங்க இப்படி மகிமை இருக்குதா, இல்லைன்னா பசுமாடுகளுக்கு பாலனை கொடுக்க கூடியவர் என்ற ஒரு மகிமை இருக்குதா? गौपाल कन्हैया गाया हुआ है। கௌபால் கண்ணையா அப்படின்னா பசுமாடுகளுக்கு பாலனை கொடுக்க கூடிய அப்பா என்ற ஒரு மகிமை இருக்குது. क्यों गाया हुआ है? ஏன் இப்பட்ட மகிமை இருக்குது? कि गौ उसको कहा जाता है जो गौ स्वभाव का हो। இப்போ பசுமாடுன்னு யாருக்கு சொல்லப்படுகிறதுன்னா யாரு பசுமாடு போல சுபாவ சம்ஸ்காரம் யாருக்குள்ள இருக்குமோ அவங்களுக்கு சொல்வாங்க. स्वभाव संस्कार ही भारत की कन्या माताओं का ऐसा है। பாரத்ல இருக்கக்கூடிய கன்யா மாதாக்களோட சுபாவ சம்ஸ்காரமே இப்படி இருக்கு. को सारा जीवन जिस खूंटे से बांध दिया जाता है, அவங்களுக்கு முழு வாழ்க்கை அவங்கள எந்த இடத்துல கட்டு போட்டு வச்சிடுறாங்களோ सारा जीवन उस खूंटे से चुपचाप बंद करके अपना जीवन बिताती। முழு வாழ்க்கை அங்கேயே இருந்து அவங்க தன்னோட வாழ்க்கைய நடத்துவாங்க. ये भारत की कन्या माताओं की कथा है। அமைதியா அங்க இருப்பாங்க. இது பாரதிய கன்யா மாதாக்களினோட கதையா இருக்குது. इसलिए कथाओं में शास्त्रों में लिखा हुआ है அதனாலதான் கதைகள்ல சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்குது.
कि धरणी माता पर जब पाप का बोझा बहुत बढ़ गया, எப்போ பூமி தாய் மேல பாவத்தினோட சுமை என்றது எப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சோ, तो उस धरणी माता की सुरक्षा करने के लिए அப்போ அந்த தரணி மாதா, அந்த பூமி மாதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக भगवान को आना पड़ता है। பகவானுக்கு வர வேண்டியதாக இருக்குது. भगवान भगवान का रूप धारण करके आता है, பகவான் பகவானினோட ரூபத்தை தாரணை பண்ணிக்கிட்டு வராங்க. कन्या माताओं की सुरक्षा करता है। கன்யா इसलिए மாதாக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கறாங்க. संगम युग में அதனாலதான் சங்கம் யுகத்துல करके விசேஷமா वर्तमान संगम युग में स्त्री चोला लेना, நிகழ்காலத்துல சங்கம் யுகத்துல பெண்ணோட சரீரத்தை எடுத்துக்கிறது, ये तो भाग्य की बात है। இது பாக்கியமான விஷயம், பாக்கியத்தினோட விஷயமா இருக்குது. चाहे वो माताएं बांधेली हो, இப்போ அந்த மாதாக்கள் பந்தனத்துல இருக்கக்கூடியவங்களே இருக்கலாம், चाहे वो माताएं निर्बंधन हो, இல்லன்னா அந்த மாதாக்கள் பந்தன இல்லாதவங்க அப்படின்னா ஃப்ரீயா இருக்கிற மாதாக்களா இருக்கலாம், और चाहे वो कन्या हो। இல்லன்னா அவங்க கன்யா இருக்கலாம். कन्या है तो और ही अच्छा, கன்யாயாக இருந்தாங்கன்னா இன்னமும் நல்ல விஷயம். पवित्र होती है, தூய்மையாக இருப்பாங்க, निर्बंधन होती है, பந்தன இல்லாத இருப்பாங்க, ஃப்ரீயா இருப்பாங்க. माताओं को तो बंधन में बंधना पक्का हो गया, மாதாக்களுக்கு பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்கிறது இது பக்காக இருக்குது. शादी की है, जिसके साथ शादी का कंगन बांधा है, ஏன்னா கல்யாணத்தை பண்ணிருக்காங்க, யாரு கூட அந்த ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னா திருமணத்தை பண்ணிக்கிட்டாங்களோ उसके अंडर में चलना पड़े। அவங்களோட அண்டர்ல இருக்க வேண்டியதா இருக்கு. लेकिन बाप कहते हैं कोई बात नहीं, ஆனா அப்பா சொல்றாங்க ஒன்னும் பரவாயில்ல, मन को तो कोई नहीं बांध सकता, மனசை யாருமே கட்டுப்பட்டு போட்டு வைக்க முடியாது. और मनसा सेवा ही सबसे बड़ी सेवा है। ஏன்னா மனசா சேவை என்ன இருக்குதோ, மனதின் மூலமா சேவை, இதுதான் எல்லாத்தை விட பெரிய சேவா இருக்குது. मनसा के द्वारा ही सृष्टि परिवर्तन होगी। இந்த மனசா மூலமா தான் சிருஷ்டியினோட பரிவர்த்தனை அப்படின்னா மாற்றல் என்றது ஏற்படும். तन से भागदौड़ की जाती है, இப்போ சரீரம் மூலமா இங்க அங்க ஓடுற வேலை, நடக்கிற வேலை எல்லாம் செய்யறோம், वाचा से भाषण किया जाता है, இந்த ஸ்தூல சேவை செய்யறோம், பேச்சு மூலமா சொற்பொழி எல்லாம் கொடுக்கறோம். अभी तक ब्राह्मणों की दुनिया में कितनी भागदौड़ हुई, இப்போ வரைக்கும் பிராமணர்களினோட உலகத்துல எவ்வளோ சுத்துறது எல்லாமே நடந்திருக்குது. कितनी भाषणबाजी हुई, எவ்வளோ பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு ஸ்பீச் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. भारत का और दुनिया का परिवर्तन कितना हुआ, பாரத் மற்றும் உலகத்தினோட பரிவர்த்தனை என்றது எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குது. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि मन के मौन से नई रंगत निकलेगी। மனதினோட மௌனத்து மூலமா அப்படின்னா மனதின் மூலமா நம்ம அமைதியாக இருந்தோம்னா அதனால என்ன ஆகும்னா புது நிறம் வெளிவரும் சொல்லிட்டு இருக்காங்க. क्या என்ன जब हर तरीके से थक जावेंगे, பாபா சொல்றாங்க எல்லா ரூபத்துல எல்லா விதத்துல எப்போ நீங்க கலத்து போயிடுறீங்களோ, டயர்ட் ஆயிடுறீங்களோ, तन से भी थकान हो जाएगी, சரீரம் மூலமா கூட எப்போ கலத்து போயிடுறீங்களோ, वाचा से भी थकान हो जाएगी, பேச்சு மூலமா கூட எப்போ கலைத்து போடுறீங்களோ அப்படின்னா டயர்ட் ஆயிடுறீங்களோ, तो एक मन ही आसरा रह जाता है। அப்போ ஒரு இந்த மனசு என்ற என்ன இருக்குதோ இதுதான் ஒரு ஆதாரமாக இருக்கும்னு சொல்றாங்க. और मन जब एक को पकड़ लेता है, பிறகு மனசு எப்போ ஒருத்தரை பிடிச்சிக்குதோ, एक की पावर को पहचान लेता है, ஒருத்தரோட பவரை எப்போ புரிஞ்சுக்குதோ, அந்த அவங்களோட விஷயங்களை எப்போ பிடிச்சிக்குதோ, तो उस याद में मस्त हो जाता है। அப்போ அவங்களோட நினைவுல அப்படியே லீனமாயிடுது அப்படின்னா சந்தோஷமா மூழ்கி போயிடுது. और वो याद பிறகு அந்த நினைவு अव्यभिचारी याद होनी चाहिए, व्यभिचाரம் இல்லாத நினைவாக இருக்கணும். जो कमाल करके दिखावेगी। அது புது அந்த அற்புதமான வேலை பண்ணி காமிக்கிற போல இருக்கணும். जो बहुत दुखी होता है யாரு ரொம்ப துக்கமாக இருப்பாங்களோ वो बहुत याद करता है, அவங்க ரொம்ப நினைவு செய்வாங்க.
कहते भी है दुख में सुमिरन सब करे, सुख में करे न कोई। இதுவும் சொல்றாங்க, துக்கத்துல எல்லாருமே நினைவு செய்றாங்க, சுகமாக இருக்கிற நேரத்துல யாருமே பகவானை நினைவு செய்யறதில்ல. जो पावरफुल होता है யாரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்களோ उसको किसी का आधार लेने की दरकार नहीं। அவங்களுக்கு யாரோட ஆதாரத்தை கூட எடுத்துக்கிற அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. और जो कलयुग के अंत में आकर के अबला कहा जाता है, பிறகு கலியுகத்தினோட கடைசில வந்து யாருக்கு அபலைகள்னு சொல்லப்படுகிறாங்களோ कन्याएं माता ही अबला कही जाती है। கன்யா மாதாக்களுக்கு தான் அபலைகள்னு சொல்லப்படுகிறாங்க. तो उनको भगवान आकर के शेल्टर देता है, அவங்களுக்கு பகவான் வந்து பாதுகாப்ப இந்த குடை நிழல குடுக்கறாங்க, शरण देता है। गोवर्धन पहाड़ गाया हुआ है, பாதுகாப்ப குடுக்கறாங்க, பாதுகாப்பு பண்றாங்க. கோவர்தன் பஹாட் அப்படின்னா கோவர்தன் மலை, மலைய பத்தி மகிமை இருக்குது. शास्त्रों में जो भी नाम है काम के आधार पर है। சாஸ்திரத்துல ஏதெல்லாம் பேர் இருக்குதோ அது வேலையினோட ஆதாரப்படி இருக்குது. गौ माना कन्या माता है, கௌ அண்ணா கன்யா மாதாக்கள். उन्होंने तो जानवर गौओं को समझ लिया है। அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த விலங்குகள் அந்த அனிமல் இருப்பாங்க இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பசுமாடுகளை நினைச்சுக்கிட்டாங்க. कि भगवान ने आकर के जानवर गौओं को चराया। பகவான் வந்து இவங்க இந்த ஒரு ஜான்வர் அனிமல் இருக்கு இல்லையா அந்த பசுமாட போய் மேய்ச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ये भारत की कन्याएं माताएं ही गऊ के मुआफिक है। இந்த பாரத்துல இருக்கக்கூடிய கன்யா மாதாக்களே எப்படின்னா பசுமாடுகள் போலன்னு சொல்றாங்க. उन कन्या माताओं को அந்த கன்யா மாதாக்களுக்கு इकट्ठा करके ஒன்னாக்கி एक पहाड़ जैसा बना लिया। ஒரு பெரிய மலையாக ஆக்கிட்டாங்க, மலை போல ஆக்கிட்டாங்க. पापों का पहाड़ उनके सर पर चढ़ा हुआ है। பாவத்தினோட அந்த சுமை அவங்க தலை மேல ஏறி இருக்குது. जन्म जन्मांतर की दुखी माताएं, ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட ஜென்ம ஜென்மாந்தரத்திலிருந்து துக்கமாக இருந்த மாதாக்கள் कन्याएं, கன்யாக்கள், उनको आकर के भगवान அவங்களுக்கு வந்து பகவான் संगठित करता है। சங்கட்டிதம் ஆக்குறாங்க, ஒன்னாக்குறாங்க. और जब वो संगठित हो जाती है, எப்போ அவங்க சங்கட்டிதம் ஆயிடுறாங்களோ அப்படின்னா ஒற்றுமையாகி ஒன்னாயிடுறாங்களோ तब वो शिव शक्तियाँ कही जाती है। அப்போ அவங்களுக்கு சிவசக்தின்னு சொல்லப்படுகிறாங்க. शिव शक्तियों की मन की आवाज சிவ சக்திகளினோட மனதினோட ஒளி सारी दुनिया को परिवर्तन करती है। முழு உலகத்தை பரிவர்த்தனை பண்ணும், மாற்றும். सारी दुनिया को ही नहीं, முழு உலகத்தை மட்டும் இல்ல, ये जो प्रकृति के 5 तत्व हैं, இந்த இயற்கையினோட 5 தத்துவங்கள் என்ன இருக்குதோ जो ज्ञान नहीं सुन सकते, யாரு ஞானத்தை கேட்க முடியறதில்ல, उन 5 तत्वों की बुद्धि में ज्ञान नहीं बैठता है। அந்த பஞ்ச தத்துவங்களுக்குள்ள அவங்களோட புத்தியில ஞானம் என்றது உட்கார முடியறதில்ல. वो भी परिवर्तित हो जाते அது हैं। கூடயும் பரிவர்த்தனை ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். जो ज्ञान सुनता है யாரு ஞானத்தை கேக்குறாங்க वो तो ज्ञान से परिवर्तित हो सकता है, அவங்க ஞானம் மூலமா பரிவர்த்தனை ஆகலாம், சேஞ்ச் ஆகலாம். लेकिन जो जड़तमुही बुद्धि वाले हैं, ஆனா யாரு ஜடத்வமய புத்தி இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, प्रकृति का पोषण करने वाले हैं, இந்த இயற்கைக்கு பாலனை கொடுக்க கூடியவங்க, वो कैसे परिवर्तित होंगे? இயற்கைக்கு இந்த ஒரு ஸ்தூல இயற்கையினோட அந்த தத்துவங்கள் பஞ்ச தத்துவங்கள் இருக்கு இல்லையா அதை பத்தி பாபா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அதோட பரிவர்த்தனை அது எப்படி மாறும்னு கேக்குறாங்க. उनके परिवर्तन के लिए அதோட பரிவர்த்தனத்துக்காக मनसा की पावर चाहिए, மனசாவினோட பவர் வேணும்னு சொல்றாங்க. वाइब्रेशन चाहिए। வைப்ரேஷன்ஸ் தேவை இருக்குது. वो वाइब्रेशन அந்த வைப்ரேஷன்ஸ் कन्या माताएं கன்யா மாதாக்கள் संगठित होकर के दे सकती। சங்கட்டித ஆகி ஒன்னாகி கொடுக்கலான்னு சொல்றாங்க. पुरुष तो
अपने चोले से तंग हैं। பாபா சொல்றாங்க ஆண்கள் தன்னோட சரீரம் மூலமா தொல்லை அனுபவம் செய்றாங்க, தொல்லை அனுபவம் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. उनको तो टाइटल दे दिया पुरुष सारे ही दुर्योधन दुशासन। அவங்களுக்கு டைட்டிலே கொடுத்துட்டாங்க, எல்லா ஆண்கள் துரியோதன் துஷாசனர்கள் ஆயிருக்காங்க. एकांत पाए करके ஒண்டியா இருந்து ஏகாந்தத்துல अपनी करनी से चूकते नहीं है। அவங்களோட செயல்களை அவங்க செய்யாம விடுறது இல்ல. कन्याएं माताएं चाहे तो स्वर्ग की गेट खोल सकती है। கன்யா மாதாக்களுக்கு தேவை இருந்தா அவங்க வேணும்னா அவங்க ஸ்வர்கத்தினோட கேட்டை ஓபன் பண்ணலாம், பண்ண முடியும் அவங்களால. सुखधाम का गेट खोल सकती है சுகதாமத்தினோட கேட்டை ஓபன் பண்ணலாம், और खोलेंगी। பிறகு ஓபன் பண்ணுவாங்க. इसलिए माता गुरु गाया जाता है। அதனாலதான் மாதா குரு என்ற மகிமை இருக்குது. मुरली में भी बोला है माता गुरु बगैर उद्धार हो न सके। முரளில கூடயே சொல்லிருக்காங்க, மாதா குரு இல்லாம உயர்வு என்றது ஏற்படாது. सबसे बड़ी माता है प्रकृति माता। பாபா சொல்றாங்க எல்லாத்தை விட பெரிய மாதா ஆயிருக்காங்க இயற்கை மாதா. पुरुष और प्रकृति का ही सारा खेल है। ஆண் மற்றும் பெண்ணினோட தான் முழுமையான விளையாட்டா இருக்குது, முழு விளையாட்டு அவங்களது தான். जो पुरुष பிரகிருத்தியன்னா இயற்கை மற்றும் புருஷன்னா அப்பா, இவங்க ரெண்டு பேரு தான் முழு விளையாட்டா இருக்குது. में परम पुरुष है ஆண்கள்ல பரம் புருஷா இருக்காங்க. और प्रकृति के 5 तत्वों में जो संघातमयी பிறகு இயற்கையில 5 தத்துவங்கள் அந்த கம்பைன்ட் ரூபம் என்ன இருக்கு, महाजननी है। மகா ஜனனி யாரா இருக்காங்களோ वही कलयुग के अंत में आकर के पॉल्यूट हो जाती है। அவங்கதான் கலியுகத்தினோட கடைசி நேரத்துல வந்து பொல்யூட் ஆயிடுறாங்க. जिसका नाम रखा गया है ज्ञान में गीता। யாரோட பேரு ஞானத்துல கீதான் வைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு பேரு. गीता माता கீதா மாதா पूरी खंडित की हुई है। உண்மையா கண்டன பண்ணப்பட்டிருக்குது. उसको दूसरे शब्दों में कहा गया है रावण की जेल में है। அவங்களுக்கு இன்னொரு வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா ராவணனோட ஜெயில இருக்காங்க. तो राम का घर कैसे बनेगा? ஓ ராமனோட வீடு எப்படி உருவாக முடியும்? सीता कहो गीता माता कहो, சீதான் சொல்லுங்க கீதா மாதான் சொல்லுங்க, बात तो एक ही है। ஒரே விஷயம்தான் இருக்குது. वही रावण की जेल में है। அவங்கதான் ராவணனோட ஜெயில இருக்காங்க. तो अयोध्या में वो राम जन्म भूमि में பிறகு அயோத்தியால ராம ஜென்ம பூமியில का मंदिर बनाना चाहते हैं। அவங்க ராமனோட கோயில உருவாக்கணும்னு இருக்காங்க. मंदिर कहो घर कहो, வீடுன்னு சொல்லுங்க, கோயிலுன்னு சொல்லுங்க, இல்லன்னா வீடுன்னு சொல்லுங்க. घर घर की दरिद्री बनाएगी, வீட வீட்டுக்காரி உருவாக்குவாங்களா, ये आज की तमो प्रधान दुनिया के मनुष्य बनाएंगे? இல்லன்னா இன்றைய உலகத்தினோட தமோ பிரதான் மனிதர்கள் உருவாக்குவாங்களா? घर बनाने वाला कौन होता है, बिगाड़ने वाला कौन होता है? வீட ஒற்றுமையா ஆக்கக்கூடியவங்க பரிவாரத்தை யாரா இருப்பாங்க, அத செதற வைக்க கூடியவங்க யாரா இருப்பாங்க? घर की धरणी के लिए कहते हैं घर की धरणी अच्छी हो तो வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிக்காக சொல்றாங்க, அந்த ஒரு மனைவி ஒருவேளை வீட்டுக்காரி நல்லபடியா இருந்தாங்கன்னா घर स्वर्ग बन जाए। அப்போ வீடு ஸ்வர்க்கம் ஆயிடும். और घर की धरणी अगर बिगड़ी हुई हो பிறகு ஒருவேளை வீட்டுல இருக்கக்கூடிய பூமி கெட்டு போயிருந்தா तो घर नरक बन जाए। ये सारी सृष्टि हमारा कुटुंब है। அப்போ உலகம் நரகம் ஆயிடும். இந்த முழு சிருஷ்டி நம்மளோட வீடா இருக்குது, कुटुंब नरक भी बनता है। நம்மளோட பரிவாரம் ஆயிருக்குது, பரிவாரம் நரக்கமும் ஆகுது. जब वो महाकाली का रूप धारण करती है எப்போ அவங்க மகாகாளி ரூபத்தை தாரண செய்யறாங்களோ तो खून खराबा सारी सृष्टि पर हो जाता है। அப்போ ரத்தத்தினோட நதி தான் ஃப்ளோ ஆகும் நாலா பக்கம் உலகத்துல.
जितने भी आसुरी संस्कार हैं वो सब मिट जाते हैं। எத்தனைலாம் ஆசுரி சம்ஸ்காரங்கள் இருக்குதோ அது எல்லாமே கிளியர் ஆயிடும்னு சொல்றாங்க. எல்லாமே அழிஞ்சு போயிடும். श्रेष्ठ आत्माएं बची रहती हैं। உயர்ந்த ஆத்மாக்கள் மிஞ்சமாக இருப்பாங்க. उनको कहा जाता है सूर्यवंशी। அவங்களுக்கு சூரியவம்சின்னு சொல்லப்படுகிறாங்க. पावन आत्माएं பாவன் ஆத்மாக்கள் जो नई सृष्टि में नया जन्म लेकर के யாரு புது உலகத்துல புது ரூபத்துல विश्व का संचालन करती, உலகத்தை நடத்துறாங்க, ரூல் பண்ணுவாங்க. अभी वो दुनिया आने वाली। பாபா சொல்றாங்க இப்போ அந்த உலகம் வரப்போகுது. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க अभी इस अंतिम जन्म में இப்போ இந்த லாஸ்ட் ஜென்மத்துல ऐसा पुरुषार्थ करना है அப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை செய்யணும் जिससे कोई ऐसा संग का रंग न लगे जो हम फिर से पीछे की ओर चले जाएं। நம்ம மறுபடியும் பாபா சொல்றாங்க இப்போ அப்படிப்பட்ட சாங்கத்தினோட சாயம் ஏற்படக்கூடாது. எப்படின்னா அதனால நம்ம மறுபடியும் பின்னாடி போகிற போல ஆகக்கூடாது. हम उल्टी सीढ़ी चढ़ के ऊपर चढ़ रहे हैं। நாம தலைகீழான படிய ஏறிட்டு இருக்கிறோம், மேல போயிட்டு இருக்கிறோம். कलयुग से सतयुग में जाना है கலியுகத்திலிருந்து சத்யுகத்துக்கு போகணும். तो हमारे वाइब्रेशन இப்போ நம்மளோட வைப்ரேஷன்ஸ் ऊंचे उठने चाहिए। மேலே ஏறணும்னு சொல்றாங்க. உயர்ந்த லெவலுக்கு घड़ी போகணும். घड़ी मन को चेक करना है, ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் நம்ம செக் பண்ணிக்கணும். दृष्टि को चेक करना है திருஷ்டியை செக் பண்ணிக்கணும். कि हमारी दृष्टि और वृत्ति நம்மளோட திருஷ்டி பிறகு விருத்தி அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் पतित बन रही है या पावन बन रही है। பத்திதம் ஆயிட்டு இருக்குதா இல்லைன்னா பாவனம் ஆயிட்டு இருக்குதா. हमारे स्वप्न நம்மளோட கனவுகள் सात्विक स्वप्न है சாத்விகமான சத்தோ பிரதானமா ஆயிருக்கிற கனவுகளா या तामसी बन रहे हैं। இல்லைன்னா தாமசி ஆயிட்டு இருக்குதா தமோ பிரதானமா. ऐसे तो स्वप्न आना ही नहीं चाहिए அப்படி பார்த்தா கனவுகள் வரவே கூடாது. क्योंकि समय की वैल्यू का अगर पता है ஒருவேளை டைமினோட வேல்யூ தெரிஞ்சிருந்ததுன்னா तो 4-5 घंटे की सॉलिड नींद होनी चाहिए। 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாலிடா தூங்கணும், அவ்வளவுதான். அப்படின்னு நல்லபடியா தூங்கிக்கணும். होना ही नहीं चाहिए। கனவுகள் வரவே கூடாது. व्यर्थ संकल्प आते हैं வீணான எண்ணங்கள் வருது, तो व्यर्थ स्वप्न भी आते हैं। அப்போ வீணான கனவுகள் கூடயும் வரும். समर्थ संकल्प आवेंगे இப்போ நல்லபடியான சங்கல்பங்கள் வந்ததுன்னா तो स्वप्न भी अच्छे अच्छे आवेंगे அப்போ கனவுகள் கூடயும் நல்ல நல்ல கனவுகள் வரும். और निराकारी स्टेज बनेगी பிறகு நிராகாரி ஸ்டேஜ் ஏற்பட்டா तो निर्विकारी आत्मा அப்போ நிர்விகாரி ஆத்மா निरहंकारी पने का अनुभव भी करेगी और दूसरों को भी कराएगी। நிர்ஹங்காரி தன்மையினோட அனுபவமும் செய்யும், பிறகு மத்தவங்கள கூடயும் நிர்ஹங்காரி தன்மைய அனுபவம் செய்ய வைக்கும். फिर स्वप्न आना बंद हो जाएगा। பிறகு இந்த கனவுகள் எல்லாம் வர்றது நின்னு போகும். ओम शांति। ஓம் சாந்தி.